வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பொன்தாமரை கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைய ஒரு வகுப்பானது மிகவும் ஆச்சரியகரமானது. ஆச்சரியகரமானது மட்டும் கிடையாது, ஒரு புதுமையானது அப்படின்ட்டு சொல்லலாம். இன்றைய இந்த வகுப்பு பொதுவாக இது மாதிரியான ஒரு வகுப்பு எங்காவது நடந்திருக்கிறதா அப்படின்ட்டு தெரியல. ஒரு கால் நடக்கவில்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய வகுப்பு தான் முதல் வகுப்பாக இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்? ஆன்லைன் வகுப்பு தான் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது ஆன்லைன் வகுப்பு மட்டும் கிடையாதுங்க, ஒரு நன்கொடை வகுப்பும் கூட. அந்த நன்கொடை என்பது எப்பவுமே ஒரு ஆசிரியருக்கு செல்லக்கூடியது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 888 ஜோதிட வகுப்புல இணைந்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களிலே ஒரு குருதட்சணை செலுத்த முடியாத அளவிற்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கூட என்னால அதிகப்படியாக செலவு பண்ண முடியல, என்ன பண்ணலாம் நாம அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட மாணவர்கள் 980 நபர்கள் இருக்காங்க. 980 நபர்கள். ஒரு ஆச்சரியம். அப்ப ஒரு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய 980 மாணவர்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியாவது அப்படின்ட்டு பொறுமையாக நிதானமாக 8 மாதங்கள் அடியனை பின்தொடர்ந்து 141 பாடங்கள் வழியாக ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதற்கான முயற்சி எடுத்த அந்த மாணவர்களுக்கு அடியன் அந்த குருதட்சணையை பெறுவது அப்படிங்கிறதை காட்டிலும் அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியாதா? அறிவை கொடுத்தோம் அப்படின்னம்னா அது இறைவன் அடியனுக்கு தந்தது. ஆனா பொருளாதாரத்தில் கூட என்ன செய்வது என்றே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய எனதருமை மாணவர்களுக்கு அடியேன் ஒரு சிறிய உபகாரம், ஒரு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற அளவிலே ஒரு சிறு உபகாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே இன்றைய வகுப்பு முதல் வகுப்பாக ஏற்கனவே திட்டமிட்டபடி 141 பாடங்கள் வந்த பின்னாடி எனது மாணவர்களுக்கு விரும்பக்கூடிய அந்த உதவித்தொகையை பெற விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்ந்து இந்த விஷயத்தை நாம ஒரு நன்கொடை வகுப்பாக நடத்தி தரலாம் அப்படின்ட்டு நாம முயற்சி எடுத்திருக்கிறோம். அந்த அளவிலே இன்றைய இந்த வகுப்பு லக்கின பாவகம் இயங்கும் சூட்சுமங்கள் அப்படிங்கிற இன்றைய ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு நடைபெறுகிறது. இந்த வகுப்பானது மிக சிறப்பான ஒரு வகுப்பாக இருக்கும். கட்டண வகுப்புல இதை நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக இல்லை. இனிமேட்டு ஏதாச்சும் கொடுக்க போறோமா அப்படின்னு சொல்லும் பொழுது அது தெரியாது, இறைவனுடைய அருளாசி தெரியாது. இது லக்கின பாவகம் இயங்கும் சூட்சுமங்கள். இந்த வகுப்பை பொறுத்த மட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வகுப்பு இப்ப நானா ஒரு வகுப்பு கொடுத்தேன்னு வைங்களேன், நான் எண்ணத்தை மட்டும் கொடுப்பேன். அந்த வகுப்பு தோல்வியாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் அது எனக்கு மட்டும் தான். ஆனால் பாருங்கள், இது எனது அருமை மாணவர்களுக்காக நாம செய்யக்கூடிய இந்த வகுப்பானது ஏனோ தானோ அப்படிங்கிற நோக்கத்துல எந்த விதமான ஒரு யுக்தியையோ அல்லது ஏதாவது ஒரு ரகசியத்தையோ தராத, ஒரு யுக்தியை தராத வகுப்புகள் வெட்டி வகுப்புகள் தானே. அப்படி அந்த வெட்டி வகுப்புகளாக வந்துருச்சுன்னு சொல்லும் போது அந்த மாணவருக்கு ஒரு உதவித்தொகை கிடைக்காது. இந்த வகுப்புக்கு போய் உதவித்தொகையா அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்ப அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலே முடிந்த மட்டும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7 மாணவர்கள் பெயரை தந்திருக்கிறார்கள். அப்ப 7 வகுப்பு நிச்சயமாக இருக்கிறது. இன்னும் கூட 980 மாணவர்கள் இருக்காங்க. அப்ப 7 போச்சுன்னா கூட இன்னும் 970 சில்லற மாணவர்கள் இருக்காங்க. அனைவருமே இந்த வகுப்புல உங்களுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு நிதி உதவியை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு, அது உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 ரூபா தான் வருதுன்னு வைங்களே, ஒரு டீ செலவுக்கு உதவும். ஒரு 200 300 ரூபாய் வருது அப்படின்னு சொல்லும் போது உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய புத்தக நிலையங்களுக்கு சென்று ஜோதிட நூல்களை வாங்கிக் கொள்ள முடியும்.
ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வருது அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு ஆன்லைன் வகுப்புல நீங்க சேர்ந்து உங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு 4000 5000 வந்துருச்சுன்னு சொன்னோம்னா ஒரு நேரடி வகுப்பு ஒரு 2 நாள் 3 நாள் வகுப்புகள்ல நீங்க கலந்து கொண்டு உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும். அதற்கும் மேலாக வந்துச்சுன்னா உங்க வீட்டுல குழந்தை குட்டிங்களுக்கெல்லாம் நல்லா பலகாரமெல்லாம் வாங்கி கொடுங்க. சரிங்களா? பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி உதவியினாலே இது சாத்தியமானது அப்படின்னு சந்தோஷமா கொண்டாடுங்க. அதனால பாத்தீங்கன்னா இது உங்களுடைய ஏதாவது ஒரு வளர்ச்சிக்கு உதவும் மாணவர்கள் அப்படிங்கிற அளவிலே இந்த வகுப்பு இன்று முதலாக ஆரம்பிக்கிறது. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி முருகப்பெருமானுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய கற்பக விநாயகருடைய அடிமலரை தொழுது வணங்கி அன்னை காமாட்சி தேவியை வேண்டிக் கொண்டு அனைத்து விதமான நலங்களையும் வளங்களையும் தந்தருளி மனதில் நினைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எல்லாம் சாத்தியமாக்கி தர அருள் புரிய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த அற்புதமான ஒரு வகுப்பிற்கு உள்ளே செல்லலாம். இது நீண்ட காலம் போகும் அப்படிங்கிறதுனால இத ஒரு சின்ன சின்ன போர்ஷனா இந்த பாடத்தை கொண்டு போலான்னு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரையல் வெர்ஷன் லக்ன பாவகம் இயங்கும் சூட்சுமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் வெர்ஷன். இது திட்டமிடவே இல்லை. இந்த பாடத்தை எப்பவுமே பாத்தீங்கன்னா நிறைய திட்டமிட்டு முதல்லயே ரெடி பண்ணிட்டு இருப்போம். இது திட்டமிடவே இல்லை, வேணும்னுட்டு திட்டமிடாம போகல. திடீரென்று இன்னைக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டுமே இல்லை. கண்ணனுக்கு வந்த சோதனை என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு ஆபீஸ் திறக்கிறேன், வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல தானே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நீங்க லேட்டா தான் வருவீங்களா சார் அப்படின்னா விசாரிச்சாங்க. நானும் யாரோ அப்படின்னுட்டு இல்லைங்க நம்ம வர்றதா நீங்க ஞாயிற்றுக்கிழமை அப்பாயின்மெண்ட் ஒண்ணும் இல்லை, பாடம் தயாரிப்பது தான், அதனால லேட்டா வந்தோன்னு கதவை திறந்தோடனே உள்ள வந்துட்டாங்க. என்னப்பான்னு கேட்டா ஜாதகம் பார்க்கணும். 1 2 3 4 அப்படின்ட்டு அடிக்கிட்டே போறாங்க. 1:30 மணி ஆயிடுச்சு. 1:30 மணிக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ளார திரும்பவும் போன் பண்ணி ஆன்லைன் ஒரு வெளிநாடு கால், அதை நம்ம தவிர்க்க முடியாது. உள்நாட்டு கால் ஒண்ணு, அதையும் தவிர்க்க முடியாது. கடைசியாக 4:30 மணி 5 மணி ஆயிடுச்சு. போய் டீ சாப்பிட்டு வந்து இங்க உட்கார்ந்து இந்த பிரசன்டேஷனை எப்படி ரெடி பண்றது மக்களுக்கு புரியுற மாதிரி. போர்டு படமா இருந்தா ஈஸி, உடனே வரைஞ்சு பாடலாம். இந்த ஆன்லைன் பாடத்துல கொஞ்சம் முன் ஏற்பாடுகள் தேவை. ஆனா சின்னதா ஒரே ஒரு முன் ஏற்பாடு மட்டும் பண்ணிட்டு பாயிண்ட்ஸை மட்டும் என்ன பண்றோம் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி கொண்டு வந்துட்டேன். இதனுடைய அந்த போக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க கொடுக்கணும். புரியுற மாதிரி இருக்குன்னா இதையே தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம வகுப்புக்கு உள்ள போகலாம். இந்த வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாங்க. இது நன்கொடை வகுப்பு. யாருக்கு நன்கொடை, எந்த மாதிரி நன்கொடை நான் தெளிவா சொல்லிட்டேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இந்த வகுப்புக்கு வந்துட்டு தயவு செய்து சொல்றேன், இது அடியேனுக்கு ஆசிரியருக்கு தர வேண்டிய நன்கொடை இல்ல. அனைவருமே 1 ரூபாயாவது நன்கொடை அளித்தாக வேண்டும். நமது மாண்புமிகு மாணவர்கள் குழுவில் இருக்கக்கூடிய அந்த 20 பேருக்கு அந்த கட்டாயம் கிடையாது. அவங்க யாருமே நீங்க போட வேண்டாம். மாண்புமிகு மாணவர்கள் குழுவிலே இல்லாத நபர்கள் கண்டிப்பாக அந்த அன்பருக்கு நீங்க உங்களுடைய டொனேஷன் என்னவோ அதை கொடுத்தாகணும். இந்த வகுப்புல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏதாச்சும் பாடத்துல எல்லாம் போய் கத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல கண்டென்ட் நான் கொடுக்குறேன். கண்டென்ட்டுக்கு நான் கேரண்டி. அந்த பரிசுக்கு நீங்க கேரண்டியா அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம நம்மளுடைய வகுப்புக்குள்ள போயிடலாம். இன்றைய பாடத்தலைப்பு பலன் கூறும் பாவகங்கள். பலன் கூறும் பாவகங்கள் நீங்க எழுதி வச்சுக்கீங்க. இன்னைக்கு உதவி பெறும் மாணவர் நாகராஜ பெருமான், சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் நண்பர் மாணவர். அவர் பாத்தீங்கன்னா நெசவு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். பவர்லூம், நாம கைத்தறி நெசவு நெய்யக்கூடிய பரம்பரையில் இருக்கோம். அவங்க பவர்லூம் மிஷின்ல ஓட்டக்கூடிய பவர்லூம் நெசவாளியாக இருக்கிறார். அவருடைய ஜிபே எண் 9944743440. இந்த எண்ணுக்கு நீங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுடைய உதவித்தொகையை செலுத்தலாம். அதே மாதிரி இந்த வகுப்பை நீங்கள் யூடியூப்ல பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கூட நீங்க இந்த வகுப்புல ஏதாவது ஒரு பாயிண்ட தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு இருந்தா
உங்களுடைய மனசாட்சியோடு நடந்து, ஏன்னா 858 குழுவில் இருக்கிறவங்க பல்வேறு இடங்கள்ல பல்வேறு வகுப்புகள்ல கலந்துட்டு இருப்பாங்க, கட்டணம் செலுத்தியிருப்பார்கள். ஆனா யூடியூப் மூலமா வரக்கூடிய நபர்கள் நாகராஜ பெருமாளுக்கு உதவ வேண்டும் என்றால் இப்ப நான் சொன்ன இதே 9944474340 இந்த எண்ணுக்கு அந்த ஜிபே நம்பர் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த ஜிபே நம்பருக்கு உங்களால் ஆன அந்த உதவித்தொகையை அனுப்பிவிட்டு அதை நீங்க அனுப்பின அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு இல்லையா, அதை எனக்கு கீழ்கண்ட எண் 7667745633 இதுக்கு அனுப்பி கொடுங்க. நீங்க உதவி பண்ணீங்க அப்படிங்கிறத என்னுடைய மாணவர்கள் குழு 858 ஜோதிட வகுப்பு அந்த குழுவுல உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் பதியப்படும். அதன் மூலயமாக நாகராஜ பெருமாளுக்கு உதவி கிடைத்ததை நாம எல்லாம் உறுதிப்படுத்தலாம். வேறு மாணவர்கள் வந்து சேர்றதுக்கும் உதவித்தொகை பெறுவதற்காக விண்ணப்பிப்பதற்கு இது ஒரு ஊக்கமாக இருக்கும் இல்லையா, அதனால இதை பண்ணலாம். நல்லது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அடியேன் எழுதிய முதல் நூலான லோசு மாயக்கட்டம் எண்ணியல் புத்தகம், சீன எண்ணியல் புத்தகம் வெளியாகி இருக்கிறது. வெற்றிகரமாக விற்று தீர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு புத்தகம் வெளியீடாகி ஒரு வாரம் அவ்வளவுதான் ஆகுது. அந்த ஒரு வாரம் 8 நாள் 9 நாள் அந்த நாட்களுக்குள்ளாலேயே அந்த பதிப்பகம் கூறிய பிரகாரம் நிச்சயமாக இது 2000 புத்தகங்களை கடந்து செல்லும். 1000 புத்தகம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அது விரைவில் விற்று தீர்ந்து விடும். அதனால 2வது பதிப்பு பண்ண வேண்டிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி. அடியேன் என்ன நினைச்சு எழுதனோ அது நனவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. இந்த லோசு மாயக்கட்டம் என்பது வெற்றி, செல்வம், அதிர்ஷ்டம் இவற்றையெல்லாம் வசப்படுத்தக்கூடிய பண்டைய சீன எண்கணித ரகசியங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்துல உங்களுடைய டேட்டா பர்த், இந்த புத்தகத்துல டேட்டா பர்த் மட்டும்தான் அனலைஸ் பண்ண போறோம். உங்க டேட்டா பர்த் என்ன சொல்லுது, அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம், அதாவது பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும் பாருங்க. அந்த எந்த விதமான பேட்டர்னை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது, நீங்க எதுல மாட்டிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம், அந்த எண்கள் உங்களை எப்படி வழிநடத்துகிறது, அந்த எண்கள் எந்த பாதையை தடுத்து நிறுத்துகிறது, அதில் இருந்து வெற்றிகரமாக வெளியேறி தடைகளை தாண்டி வெற்றி பெறுவதற்கான யுக்திகள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் இந்த மாயக்கட்டம் நூலானது எல்லாம் தெளிவாக கூறுகிறது. அதே போல நியூமராலஜியில 1 2 3 9 எண்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 9 எண்கள் எப்படி செயல்படுகிறது, எந்த அடிப்படையில் செயல்படுகிறது, இப்படியெல்லாம் அதனுடைய செயல்பாடுகள் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சூட்சுமத்தை, அதாவது இதுவரைக்கும் வெளிவராத சூட்சுமங்கள் நீங்கள் 1000 நல்லா நோட் பண்ணி எழுதிக்க, அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிக்க. நீங்கள் 1000 புத்தகங்கள் படித்திருந்தாலும் 1000 புத்தகங்கள் படித்திருந்தாலும் அதில் இல்லாத ஒரு விஷயமாக இந்த லோசு மாயக்கட்டம் புத்தகம் இருக்கும். உங்களை நல் வழியில், எண்களுடைய நல் வழியில் உங்களை அழைத்து செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விலை 280 ரூபாய். கௌசிகன் பதிப்பகம், கோயம்புத்தூர். அவர்களிடம் நீங்க பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டியது. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல அடியேனும் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு நம்மளுடைய மாணவர்களுக்கு அனுப்பி தருவதற்கான ஒரு யோசனை இருக்கேன். தேவைப்பட்டா நாமளும் கொடுப்போம், அல்லது கௌசிகன் பதிப்பகத்துக்கு நேரடியாக நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். சரிங்களா? இது உங்களை எண்கணிதத்திலே நிபுணத்துவம் பெற வைக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்ப நாம முதல்ல 2 ரூல்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். லக்னம் தான். லக்னாதிபர் 12 பாவகங்களில் உண்டாக்கும் பலன்கள். ஒரு லக்னாதிபர் 12 பாவங்கள்ல என்ன பலன்களை உண்டாக்குகிறார், அவர் உண்டாக்கக்கூடிய அந்த பலன்கள் எப்படியெல்லாம் நமக்கு ஒரு பலனாக வருகிறது அப்படிங்கிறத பத்தி நாம தெளிவாக பார்க்க வைக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லக்னம் அப்படிங்கிறது, இந்த கிரகம் கிரண் போட்டுக்கலையா, அது கிரகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே நாம மேசம் அப்படிங்கிறத வச்சே பேசலாம். நீங்க அதை உங்களுடைய லக்னத்துக்கு பொருத்தி வேற மாதிரி பத்தி பேசிக்க வேண்டியது. சரிங்களா? இதை வந்து நம்ம எல்லாருக்கும் 12 லக்னத்துக்கும் நாம போட்டு பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து நமக்கு ஒரு சில டைமிங், ரொம்ப டைமிங் போயிடும். நாம சூட்சுமங்களை சொல்றேன்,
வகுப்பு முடிஞ்சப்பறம் உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்க, நான் கேள்வி கேளுங்கன்னு சொல்றப்ப நீங்க கேள்விகள் கேட்கலாம். இப்ப லக்னாதிபர் 12 பாவங்களில் உண்டாக்கும் பலன்கள் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். இது இதுதான் லக்னம், மேச லக்னம்னு வச்சுக்கீங்களேன். இப்ப மேசம் ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப நம்ம பாவகங்கள் பத்தி பேசுறதுனால மேசம் ரிஷபம்னு பேச வேண்டிய அவசியங்கள் மேக்சிமம் வராது. சரிங்களா? 1ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? பொதுவாக 1ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகர், ஜாதகருடைய குணாதிசயம், ஜாதகருடைய உருவம், ஜாதகருடைய நடத்தை, ஜாதகருடைய விருப்பம், ஜாதகருடைய அழகு, ஜாதகருடைய சம்திங் எல்லாமே. ஜாதகர் இடம் உள்ளிருந்து வரக்கூடிய அத்தனை விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 1ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தவிர்த்து வேற ஏதாவது நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ், அத்தனையுமே சொல்லிக்கலாம். 1ஆம் பாவத்திற்கான அனைத்து விஷயங்களையும் நாம பண்ணிக்கலாம். இப்ப இந்த 1ஆம் அதிபர் 2ல் இருந்தால், 1ஆம் அதிபர் 2ல இருந்தார் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சில உயர்நிலை ஜோதிடர்கள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மாணவர்களுக்கு இது பிரதானமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மாணவர்கள் நிலை அடிப்படையில் சொல்றான்னு இருக்கேன். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நண்பர்கள் வந்து இல்லைங்க நீங்க நெக்ஸ்ட் போங்க அப்படின்னு சொல்லுங்க, நம்ம அடுத்து நெக்ஸ்ட் போயிடலாம். இப்ப லக்னாதிபதி, லக்னம் வந்து நான் இப்ப மேசம் இந்த இடத்துல வைக்கிறேங்க. நீங்க வந்து அதை இந்த இடத்துலயே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வேற எங்கேயும் வச்சுக்கலாம். உங்களுடைய லக்னத்தை எடுத்துங்க. லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால், 2ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் பணத்திற்காக செயல்படுவார். ஜாதகர் பணத்திற்காக செயல்படுவார் 2ல இருந்தால். பணம் மட்டும், 2ஆம் பாவம் என்னங்க? பணம் மட்டும் தானா? ஜாதகர் நல்ல கண் பார்வை உடையவர், ஜாதகர் நல்லா வாய் பேசுபவர், ஜாதகர் குடும்பத்தின் மீது பற்றுதல் உடையவராக இருப்பார், ஜாதகர் தனவந்தராவதுதான் அவருடைய லட்சியமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம சொல்றோம். சரிங்களா? இப்ப 2ஆம் பாவத்துக்கு வேற ஏதாவது காரகத்துவம் நீங்க சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? 2ஆம் பாவத்துக்கு வாக்குஸ்தானம் சொல்றோம். அடுத்து என்னென்னலாம் சொல்லலாம்? முகம் அப்படின்னு சொல்லலாம், அந்த வாயின்னு சொல்லியாச்சு, அந்த காது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த விஷயங்களின் மீது ஜாதகர் ஆர்வம் உடையவராக இருக்கிறார், அதிலே நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப இது நமக்கெல்லாம் தெரியுமா? இல்ல வேற ஏதாச்சும் கூட சொல்லலாங்களா? ஐயா யாராச்சும் வந்து சொல்லுங்களேன். ஏன்னா இதுல இருந்து ஒரு மாற்றுக்கிறதுக்கு நான் போறேன். அதுக்குள்ளார இதுக்கு வேற ஏதாச்சும் பலன்கள் சொல்ல முடியுமா? ஒரு 2 சொல்லுங்களேன். ஏதாச்சும் நெகட்டிவ் பலன் சொல்ல முடியுமா? லக்னாதிபர் 2ல இருந்தா? இல்ல, சும்மா ஒரு ஜாலியான ஒரு உரையாடல். அடுத்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா உரையாடல் நிகழ்ச்சி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உரையாடல் நிகழ்ச்சின்னு சொன்னோம்னா நம்ம எல்லாருமே நல்லா ஜாலியா பேசலாம். ஏன்னா இப்ப யாரும் பேசலங்கிறதுனால நான் இணைப்புல இருக்கிறனா இல்லையா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு வைங்களேன். அதுக்காக தான். சரி, இப்ப நல்லா ஒத்து கவனிங்க. இந்த லக்னாதிபதி 2க்கு வந்துடுறாரு அப்படின்னு சொன்னோம்னா இவர் அமர்ந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இவர் அமர்ந்த இடம் இங்க இருக்கு இல்லையா? இந்த இடத்தில் இருந்து லக்னாதிபதி இருக்கார் இல்லையா? லக்னாதிபதி இந்த இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன நடக்குங்க? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இருந்து லக்னாதிபதிக்கு 6ஆம் இடத்தின் மீதான, லக்னாதிபதிக்கு 8ஆம் இடத்தின் மீதான, லக்னாதிபதிக்கு 12ஆம் இடத்தின் மீதான ஆளுமையை இழக்கிறார். புரியுதுங்களா? இந்த சூட்சுமத்தை முடிஞ்சிச்சா? இன்னும் விளக்கணுமா? நெக்ஸ்ட் போயிடலாமா? பாடத்துல கவனிச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? தூங்கிட்டோமா? ரிப்பீட் பண்ணுங்க ஐயா, ரிப்பீட் பண்ணுங்க ப்ளீஸ். நல்லது. நல்லா பாருங்க. இப்ப இதுதான் லக்னம்னு வச்சுட்டு இல்லைங்களா? லக்னாதிபர் 2ல வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னு சொல்லும் போது
இந்த 2ஆம் இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த 2ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் தனக்கு 6ல, தனக்கு 8ல, தனக்கு 12ல இருக்கக்கூடிய பாவங்களின் மீதான அந்த செயல்பாடுகள் இல்லாமல் போய்விடும். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா இது என்ன இடங்க, 7வது இடம், இது 10வது இடம், இது 1வது இடம், அப்படிதானே? ஐயா ஐயா வணக்கம். 8ஆம் இடம் சொல்லக்கூடியது தனுசு தான் குறிக்கணும், நீங்க மகரத்தை குறிக்கீங்க தப்பா. ஆமாங்க, சிறப்பு ஐயா. இது மாதிரி சொல்லுங்க, நாம எதையாச்சும் நாம சொல்லிட்டு நாம பாட்டு போயிட்டோம்னு வைங்களேன், அது சிக்கலாயிடும். பாருங்க, உடனே மாத்திரலாம். ஆனா இது இது உங்களை சோதிப்பதற்காக போடலீங்க, நானே தப்பா போட்டேன். 7, 8, 9ஆம் இடமா, கரெக்ட் 9. நான் பலன் சொல்லும் போது இல்லையே அப்படின்னு நான் வந்துருவேன். 2வது முறை வரும்போது கரெக்ட், சிறப்பா பாத்தீங்க, கவனமா பாத்தீங்க, யாரும் தூங்கல அப்படிங்கறத எனக்கு உணர வச்சீங்க, சிறப்பு, நன்றி. இப்ப இத நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் லக்னாதிபதி யாருக்காவது 2ஆம் இடத்தில் இருந்தால் அவர் மனைவியின் மீது, கூட்டாளியின் மீது மற்றும் தன்னுடைய குருவின் மீது, தன்னுடைய தந்தையின் மீது, தன் மீது, தன்னுடைய செயல்களை தானே செய்வதன் மீது இருந்து விடுதலை பெறுகிறார். அவரால் அதை பண்ண முடியாது. புரியுதுங்களா? இதை வந்து இவரால பண்ணவே முடியாது. இப்ப லக்னாதிபதி 2ல இருந்தா பணக்காரனா இருப்பான், நல்ல வாக்குடையவனாக இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த பலன்கள் அப்படியே நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்காது, நடக்கவே நடக்காது. இதை வந்து நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இதே விஷயங்களை நாம அப்படியே வேற வேற இடத்துக்கு கொண்டு போனோம். 3ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்கிருந்து 6ஆம் இடமும், இங்கிருந்து 8ஆம் இடமும், இங்கிருந்து 12ஆம் இடமும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காம போயிடும். சரிங்களா? இப்ப ஏன் இருக்காம, இது பாருங்க, அதுக்கான சாட்சிகள் பாருங்க. 3ங்கிறது என்ன இடங்க, 3ங்கிறது 3ஆம் இடங்கிறது என்ன மாதிரி இடம்? ஒரு லைன்ல சொல்லணும்னா முயற்சி, 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 வீரியம், முயற்சி, வீரியம். இப்ப நம்ம ஒரு முயற்சி அப்படிங்கிற இடம் ஐயா, சகோதரஸ்தானம், சகோதர ஸ்தானம் அப்படி வச்சுக்கலாம் இல்லைங்களா? எண்ணத்தை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரியான இந்த விஷயங்கள் நீங்க எல்லா விஷயத்தையும் அந்த முயற்சி, வீரியம் இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் கொண்டு போயிட்டு நமது ரகசியமான இடம் இருக்கு இல்லைங்களா, ரகசியம் 8ங்கிறது என்னங்க, ரகசியம் தானே. அந்த இடத்துல போய் முயற்சி, வீரியம் மற்றும் வீரம் இதையெல்லாம் நாம கொண்டு போய் பண்ணோம்னா அது ரகசியமாக இருக்குமா? ரகசியம்னா அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணக்கூடாது, அதானே. அப்ப லக்னாதிபதி 3ல இருந்தா அவங்க ரகசியத்தின் மீதான அந்த அந்த என்னது ரகசியம்னா அது ஒண்ணுமே இருக்கக்கூடாது, வெளியவே தெரியக்கூடாது. அப்ப அதை வந்து அவர் இழந்து விடுகிறார். அவருக்கு என்ன ஆகுங்க, ரகசியங்கள் வெளிப்பட்டு விடும், பிரச்சனை உண்டாகும். இப்ப இது பாத்தீங்கன்னா நமக்கு 10ஆம் இடமா வருதுங்களா, தொழில். ஆனா லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த தொழில்ல போயிட்டு தொழில் பண்ற இடத்துல நான் யார் தெரியுமா, என்னுடைய விஜயம் என்ன தெரியுமா, என்னுடைய வீரியம் என்ன தெரியுமா, என்னுடைய சக்தி என்ன தெரியுமா அப்படின்ட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம்னு சொன்னா அந்த தொழில் உருப்படியா நடக்குமா? வேணுங்கிற இடத்துல தொழில் பண்ண என்ன பண்ணுங்க, வளைஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துல வளைஞ்சு கொடுக்கணும், நிமிர்ற இடத்துல நிமிர்ந்து விட்டு பிடிக்கணும், அதுதான் தொழில். அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிட்டாரு, அந்த தொழிலை கெடுத்து விட்டுறாரு அங்க போய் புகுந்தா. அதே மாதிரி வீரியம் பேசிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா குடும்பத்துல போய் நண்பர்கள் கிட்ட, என் பாரு என்கிட்ட பணம் இருக்கு தெரியுமா, நான் பெரியவன், என் குடும்பத்துல என்ன தெரியுமா, நான் குடும்பத்துல நான் சொல்றதான் ஆர்டர், நீங்களும் நடக்கணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தவனா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த இடத்துலயும் நாம லக்னாதிபதி 3ல இருக்கும்போது இது மாதிரியான சிக்கல்களை அடைகிறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, 4ஆம் இடத்துல இருக்கும்போது இது வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நாம ரகசியமாக பண்ணிக்கிற அந்த முறைகள், சரிங்களா? அந்த ரகசியத்தை நான் ஓபன் பண்றோம். இதை வந்து ஏற்கனவே நீங்களும் இதை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து சொல்லிடுங்க. நீங்க பார்க்கல, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் தயவு செய்து சொல்லுங்க. குழுவுல கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப்லயும் நீங்க கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? இப்ப 4ஆம் இடம் என்னதுங்க, இந்த லக்னாதிபதி 4ல போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, லக்னாதிபதி 4ல போனோம்னா எவ்வளவு நல்ல நல்ல விஷயமா கெட்ட விஷயமா?
லக்னாதிபதி 4ல இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயம். வீடு, வண்டி, வாகனங்கள் இத்தியாதி அப்படின்ட்டு நிறைய பேரும் புகழுமோடு சிறப்பாக வாழ்வார், நல்ல கல்வியாளராக இருப்பார், அதா இதா அப்படின்னு நம்மள சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்கும் பொழுது குருநாதரிடம் சொல்லிக் கொடுத்த நபரிடம் பிரச்சனை உண்டாகிறது, தந்தையாரிடம் பிரச்சனை உண்டாகிறது. அதே மாதிரி வண்டி, வாகனம், வீடு எல்லாம் வந்துச்சு, பெரிய கெத்து வந்துருச்சு சொன்னா லாபத்தை இழக்கிறார். லாபமாக வந்த அனைத்தையும் கொண்டு போய் வீட்டின் மீது, நகையின் மீது, வண்டியின் மீது முதலீடு செய்து விடுகிறார். அப்ப அந்த வீடு என்பதே ஒரு பாதுகாப்புக்கான ஒரு விஷயம். அந்த 3ங்கிறது வீரியம், விஜயம், ஒரு ஆக்ரோஷம், இதெல்லாம் இருக்கு. வீட்டுக்குள்ளார போய் அப்படியே இப்படியே டெரரா இருக்க முடியுமா? ஒரு போர் வீரன் கூட வீட்டுக்குள் சென்றவுடன் அமைதி அடைகிறான். அப்ப அந்த லக்னாதிபதி 4ல வந்துருச்சுன்னா அவருடைய அந்த வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடம் அமைதி அடைகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது நமக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்து இதேதான் கான்செப்ட். இது எல்லா கட்டத்துக்கும் நாம பண்ணி காட்டுறதா அல்லது நமக்கு புரிந்து கொண்டது பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு நிறுத்திடலாமா? புரியுது ஐயா, புரியுது. இது நமக்கு இப்ப இதுக்கு மேல திரும்ப உதாரணம் யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்க. இது ஏதோ நான் எல்லா இடத்துலயுமே சொல்ல போறேன். இது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? யாராவது அடுத்தது சொல்லுங்க. இப்ப 5ஆம் இடத்துக்கு நான் போட்டிருக்கேன். 5ஆம் இடம்ங்கிறது என்னத்தை, லக்னாதிபதி 5ல இருந்தா என்ன நடக்கும்? அவருக்கு கட்டுப்படாத, அவரால் செயல்படுத்த முடியாத, செயல்படுத்தக்கூடாத இடம் என்னென்ன அப்படின்னு அங்க நான் போட்டிருக்கேன். அதன் மீது யாராவது ஒருத்தர் பலன் சொல்லுங்க பார்க்கலாம். இது டெஸ்ட் கிடையாதுங்க, இது வந்து நமக்கான பயிற்சி. 5ஆம் இடம் என்ன இடம்? லக்னாதிபதி 5ல வந்துட்டாரு. பூர்வீகம், அப்புறங்க குடும்பம், ஆ. தெய்வம். ஆ, அது 10ஆம் இடங்கள் தொழில் சார். குலதெய்வத்துக்கு தொழிலுக்கு ஆகாதா? தொழிலுக்கு ஆகாது, தொழில் முன்னேற்றத்துக்கு தடையா. ம், சரி நீங்க சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். ஐயா குலதெய்வம் தடையா இல்ல, இந்த இடத்துல தெய்வம், ஆன்மீகம் அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா குழப்பம் வந்துடும். அது தனி சாப்டர். இப்ப 5ஆம் இடத்தை வந்து நம்ம குலதெய்வம் அப்படின்னு மட்டும்தான் சொல்றோமா என்ன? அது விருப்பஸ்தானம் இல்லையா? 5ஆம் இடம் அப்படிங்கிறது விருப்பஸ்தானம், தன் விருப்பப்படி நடத்தல் அப்படிங்கிறது தானே எங்க பிரதானமாக இருக்கிறது. குலதெய்வம் அப்படின்னு நாம 5 சொல்றோம் இல்லைங்களா? இது புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு. புத்திரஸ்தானம் சொல்லணும், விருப்பஸ்தானம் சொல்லணும், அதுதான் பிரதானமானது. இது குலதெய்வம் இது எல்லாம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்துக்கு புத்தகம், நபருக்கு நபர் வேறுபடும். நாம இங்க 5ஆம் இடம் சொல்றோம், வடநாட்டுல போய் 5ஆம் இடம் சொன்னாங்கன்னா கேவலமா சிரிப்பாங்க, 4ஆம் இடம் சொல்லுவாங்க. இது வந்து ஆண்களை குல வம்சமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் 5ஆம் இடமாகவும், பெண்களை குல வம்சமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் 4ஆம் இடமாகவும் வச்சு பார்க்க வேண்டியது. அதுல மாற்றம் இருக்கும், அனுபவத்துல வெவ்வேறாக வரும். ஆனா அதுல நிலையான பாவம் அப்படிங்கறத நம்ம மெயினா எடுத்துக்கணும். அப்ப அது குழந்தை பாவம் 1, விருப்பம், காதல், காமம், விருப்பம், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த 10, 12, 4 நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். குழந்தை தாய் வழி உறவுகள்ல பிரச்சனை, அம்மாவுடைய பாசம் கிடைக்காதது, சொத்து சுகங்கள்ல பிரச்சனை அப்படி எடுக்கலாமா சார்? சுகங்கள்ல பிரச்சனைன்னு எடுத்துக்கூடாது. இப்ப 5ஆம் இடத்தை வந்து நீங்க குழந்தைன்னு எடுத்துக்கலாமா அல்லது விருப்பம் போல நடத்தல்னு எடுத்துக்கலாமா? எதை சொன்னாலும் அதுக்கு நான் பதில் சொல்றேன். ரெண்டுக்குமே சொல்லிடலாமா? விருப்பம் போல் நடப்பதை எடுத்துக்கலாம். சரி, இப்ப விருப்பம் போல் இப்ப வந்து நாம ஒரு தொழில், சொந்த தொழில் ஒண்ணும் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா நம்ம விருப்பம் போல என்ன மட்டும் பண்ணலாம். சொந்தமா ஒரு தொழில் இருக்கும்போது பொறுப்பாக இருக்க வேண்டும். மனம் போன போக்குல எல்லாம் நான் ஒரு ஆர்டர் வருது எடுப்பேன், எடுக்காம இருப்பேன், ஏன் இஷ்டம், நான் போவேன் வருவேன், ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சொன்னா தொழில் படுத்துரும். போச்சா? தொழில் வந்து அந்த 5ஆம் லக்னாதிபதி 5ல இருந்தா தொழில் மீது கண்ட்ரோல் இருக்காது, சரியாப்பா? வராது. அதே மாதிரி பாருங்க 12ஆம் இடம், 12ஆம் இடத்தின் மீது வராது. 12ஆம் இடம் என்பது படுக்கையில தூங்கும் பொழுது ஏன் விருப்பப்படி அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் என்ன மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? படுக்கை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். குடும்ப சுகம் என்பது பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். அங்க போயிட்டு ஏன் விருப்பப்படிதான் நடப்பேன், என்னோடதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அங்க பிரச்சனை வருமா? 4ஆம் இடம் என்பது ஒரு கூட்டான ஒரு சுகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம்.
தன் விருப்பப்படி தானே தான் ஏன், அதாவது 5ஆம் இடங்கிறது தான் மட்டுமே இன்பம் அடையக்கூடிய விஷயம். 4ஆம் இடம் என்பது இன்னொருவர் மூலியமாக இன்பம் அடையக்கூடிய விஷயம். அப்ப தான் மட்டுமே இன்பம் அடையிறதுன்னா போய் குடிக்கிறாருன்னு வைங்களேன், குடிச்சிட்டு மட்டையாய் விழுந்துடுறாரு. ஒரு புகையிலை இது மாதிரி இழுக்கிறாரு, என்னமோ ஆகுது. ஒரு பாட்டு கேட்கிறாரு, அவருக்கு மட்டும் இன்பமா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு சாமி கும்பிடுறாரு, அவருக்கு மட்டும் இன்பமா இருக்கு, நல்லா இருக்கு. இது மாதிரி போனாருன்னா, ஒரு உதாரணத்துக்கு அந்த குலதெய்வம்னு சொன்னீங்க, குலதெய்வத்தையே அதிகமாக வணங்கி கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? ஒழுங்கா தொழில் பண்ண மாட்டான். தெய்வம் குலதெய்வம் நீங்க சொன்னீங்க, குலதெய்வம் இல்ல, தெய்வ உபாசனை அப்படின்னு வைங்க. அதீத தெய்வ உபாசனை தொழில் பண்ணாம இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொடுக்குது. படுக்கை அறையை சரியா பயன்படுத்த முடியாம போகுது. சுகத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறது. ஒரு குழந்தைன்னு வச்சுக்கலாம், ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு சொன்னோம்னா சரியானபடி அந்த சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க குழந்தை பிறந்த உடனேயே சரியான நேரத்துல போக முடியாது, வர முடியாது. அந்த தொழில ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க. தன்னுடைய செலவுகள்லாம் கண்ட்ரோல் இல்லாம போகும். தன் சொத்து பத்துக்கள் இதன் மீது ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். தாயாருடைய பேச்சை மட்டுமே கேட்டிருந்த ஒரு ஆளு குழந்தை பிறந்த முன்னாடி குழந்தைக்காக போயிடுவாரு. தாயாருக்கு பையனா இருந்த ஒரு நபரு தனக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு சொன்ன உடனே அந்த தாயார்கிட்ட இருக்கிற அந்த ஆளுமையிலிருந்து வெளியே வந்துருவாரு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, இது ஒருவாறு பொருந்துற மாதிரி இருக்குங்களா, அல்லது நானே என்னுடைய கற்பனையில் அப்படியே ஓடுற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. யாராச்சும் ஒருத்தர் அதுக்காக பதில் சொல்லணும். பொருந்துற மாதிரியும் பொருந்தி வரும் இல்லையா? நல்லா பொருந்தி வருது இல்லையா? அப்ப இதுல யாராச்சும் ஒருத்தருக்கு இது வரைக்கும் 5 இடம் பண்ணிருக்கோம், 5 இடத்துல லக்னாதிபதி 1ல இருக்காரு, 5ல இருக்க, 5 வரைக்கும் இருக்கக்கூடிய யாருமே வரலையா? இப்ப இருக்கிற இந்த நண்பர்கள்ல யாராச்சும் வந்து ஐயா எனக்கு இது வந்திருக்கு, இது மாதிரியான நன்மைகள் அடையிறேன், இது மாதிரியான தீமைகள் அடையிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். இது வரைக்கும் வரல. எனக்கு 5ல இருக்குயா. 5ல இருக்கு. நீங்க சொந்த தொழில் பண்ணீங்கன்னா பாதிப்படைஞ்சிருப்பீங்க. என்ன சொந்த தொழில் பண்றீங்களா? ஆமா, சொந்த தொழில் பண்ண முடியல ஐயா. கஷ்டப்பட்டு வச்சோம்னா அந்த மாதிரி இருக்கு சொல்லுங்க. அதே மாதிரி அயன சயன சுகஸ்தானம் இதுகள்லயும் நீங்க ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கோம்னா எஸ், இந்த பலன் கரெக்ட். டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அவ்வளவுதாங்க. சரி, அடுத்து 6ஆம் இடத்துல லக்னாதிபதி 6ல வந்துருச்சுன்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவோங்க? எல்லாம் போச்சு, நோய் வந்துடும், நொடி வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நோய் நொடி மட்டும் வருதுன்னா ஏன் வருது அப்படின்னு பார்க்கணும்ல. இப்ப 6ஆம் இடத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன பாவங்கள் கெட்டு போகுதுன்னு பாருங்க. 11, அப்புறம் 1, அப்புறம் 5, இதெல்லாம் கெட்டு போகுது. லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்தா லாபத்தின் மீது கண்ட்ரோல் இருக்காது. ஜாதகன் நான் சொல்ற மாதிரிங்கிற மாதிரி என்னோட மீது ஜாதகர் மீது கண்ட்ரோல் இருக்காது. அதே மாதிரி தன்னுடைய விருப்ப பிரகாரம் நடக்க முடியாது. ஏன் விருப்ப பிரகாரம் நடக்க முடியாது? 6 என்பது அடிமை ஸ்தானம். அடிமையின் வாழ்வில் என்னமோ எதற்குன்னு ஒரு பாட்டு பாடுவாங்களே எம்ஜிஆர், அது என்ன பாட்டுங்க? அடிமையின் வாழ்வில் ரத்தம் எதிர்க்கா இல்லையே, மறமாட்டீங்குதே. அந்த பாட்டு ஞாபகம் வருதா? வீரம் எதிர்க்கா சொல்லுவாரு, அருமையான பாட்டு. நான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன் போன வகுப்புல, இப்ப வந்து மறந்துட்டேன். அச்சப்படும் கோழைக்கு வீரம் எதற்கு? அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு, அப்படிதான் வரும். இல்லம்னு நினைக்கிறேன். அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்குன்னு வரும். இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும். இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி 6ல உட்கார்ந்தா லாபத்தின் மீதான நாமளே அடிமையா இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறீங்க, கை நிறைய சம்பளமோ கொஞ்சோண்டு சம்பளமோ வாங்குறோம். நீங்க என்ன சம்பளம் வாங்கினாலும் ஐயா உங்களுக்கு லாபம் அதிகமாக வந்திருக்கிறது, அந்த லாபத்திலிருந்து எனக்கு பங்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்க முடியுமோ? முடியாது. ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், என் இஷ்டம் போலதான் ஆடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தூக்கி கராசிட்டு போயிடுவாங்க. அப்ப உங்களுக்கு 1000 ஐடியா இருக்கும். ஒரு வேலைக்கு போய் நம்ம இருக்கும்போது அங்க உங்களுக்கு அந்த தொழிலையோ அந்த விஷயத்தையோ மேம்படுத்துவதற்கு 1000 ஐடியா உங்களுக்கு இருக்கும். அதை அங்க சொல்ல முடியுமோ? முடியாது. அப்ப 1ஆம் இடமும் ஒன்றும் பண்ண முடியாது. 1ஆம் இடமும் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இது புரியுதுங்களா? லக்னாதிபதி 6ல இருந்தா ஏன் பாதிப்பு அப்படின்னு நமக்கு புரிய வருதா? லக்னாதிபதி 7ல இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கமா? லக்னாதிபதி 7ல இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்குமா?
வாங்க, நீங்க வந்து பலன் சொல்ல வர்றீங்களா? சொல்லிடலாமா பலனு? சொல்லுங்க ஐயா. இல்ல, நான் சொல்லலைங்க, நீங்க சொல்லிட முடியுமா? அப்ப ஏழாம் நீங்க லக்னாதிபதி சொல்லுங்க. லக்னாதிபதி 7ல் இருந்தால் என்னென்ன மேல நமக்கு எந்தெந்த மேல கண்ட்ரோல் இருக்காது? லக்னாதிபதி 7ல இருந்துட்டாருன்னா நமக்கு 2 அப்படிங்கிற தன்னுடைய குடும்பத்தின் மீதான கண்ட்ரோல் இருக்காது. லக்னாதிபதி 7ல வந்துச்சுன்னா, நீ பொண்டாட்டி சொல்ற மாதிரி கேட்டு நடக்கிற, நீ புருஷன் சொல்ற மாதிரி கேட்டு நடக்கிற, உன்னையெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி பழி போடுவாங்க. நீ சொல்றதெல்லாம் ஒத்து வராது, நீ வம்பு வழக்குக்காகவே அலைஞ்சிட்டு இருக்கிற, உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லக்னாதிபதி 7ல இருந்தா அவங்களுக்கு படுக்கை பிரச்சனைகள் உண்டாகிறது. படுத்தா தூக்க வரல அப்படிங்கிறதுல இருந்து கூட பல பிரச்சனைகள் வருகிறது. தன்னுடைய பேச்சு சிறப்பாக வெளியில இருக்கக்கூடிய, இது 7 அப்படிங்கிறது வெளி உலகங்க. 7ங்கிறது வெளி உலகம். கணவர் மட்டும் கிடையாது, மனைவி மட்டும் கிடையாது, வெளி உலகம். வெளி உலகில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் நம்மள மதிச்சாலும் நம்ம குடும்பத்துல நம்ம பேச்சு எடுபடாது. நாம தூங்கும்போது உலகத்துக்கே தூக்க மாத்திரை கொடுத்தாலும் நாம தூங்குறதுக்கு எந்த மாத்திரையும் யூஸ் ஆகாது. அதாவது படுக்கை சுகம் இல்லைன்னு சொல்ல வர்றேன். அதே மாதிரி நல்ல வேலை அமையாது. லக்னாதிபதி 7ல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வேலை அமையாது. ஒரு கால நல்ல வேலைங்க, எனக்கு வேலை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தால் சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் அந்த வேலையிலிருந்து தூக்கி வீசப்படுவார்கள். டிஸ்மிஸ் ஆகுறாங்க இல்லையா, அது மாதிரியான டிஸ்மிஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு பரிகாரம் என்னன்னா, லக்னாதிபதி 7ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை அமையலன்னு சொன்னா அவங்க வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டா சிறப்பாக இருக்கும். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா வேலைக்கு போறீங்களா மேடம்? ஹவுஸ் ஒய்ஃப். நல்ல வேலை ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ஆனா ஹவுஸ்ல இருக்கிறவங்க உங்க வார்த்தையை கேட்டு நடக்கிறாங்களாங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்கள். எஸ்ன்னா ஆமான்னு சொல்லுங்க, நோன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நிதர்சனமான உண்மை ஐயா. என்ன உண்மைன்னு தெரியலையே. கேட்கறாங்களா கேட்கலையா? கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. வீட்ல வந்து பேச்ச கேட்க மாட்டாங்க. அப்புறம் தூக்கம்ன்றது இல்ல. அது இப்போ ரொம்ப காலமாவே தூங்குறதே இல்ல. இல்ல, ரொம்ப காலமானா நீங்க உங்களுக்கு வயசு போயிட்டே இருக்கு இல்லையா? இப்ப 7ஆம் இடம்ங்கிறது எப்ப கல்யாணம் ஆகுதோ அப்ப ஆக்டிவேட் ஆயிடுது. இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. இல்ல ஐயா, கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. அத 30 வருஷமாவே உங்களுக்கு தூக்கம் கம்மியா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதான். அது எந்த பாவம் இருக்கிறதோ அந்த பாவத்தின் தொடர்புகள், அந்த பாவத்தினுடைய ஏதாவது ஒரு செயல் செய்யும் பொழுது அது ஆக்டிவேட் ஆயிடும். போதுமா? 7ஆம் பாவம் வரைக்கும், இல்ல 8ஆம் பாவம் 9ஆம் பாவம் போகலாமா? டைம் தான் போயிட்டு இருக்கு, அதனால சொன்னேன். சார் எல்லாத்துக்கும் பாத்துடலாம் சார். எல்லாத்துக்கும் பாத்திரலாமா? யூடியூப்ல வேற போட போறேங்க. அங்க மக்கள்லாம் கடைசி வரைக்கும் பார்ப்பாங்களா இல்ல ஓடி போயிடுவாங்களான்னு தெரியலையே. போட்டோம். இங்க பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன இடங்கள் பாதிப்படையுதுங்க? 7ஆம் இடம் பார்த்தாச்சு. 8ஆம் இடத்துல இருக்கும்போது லக்னம் பாதிப்படைகிறது. அதே மாதிரி 3ஆம் இடம் பாதிப்படைகிறது. அடுத்தது 7ஆம் இடம் பாதிப்படைகிறது. 1, 3, 7. ஏன்? ஒரு ஜாதகர் ரொம்ப ரகசியங்களை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, ரகசியமான பல விஷயங்களை, அந்தரங்க விஷயங்களை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த அந்தரங்க விஷயங்களை பற்றி நான் இப்படின்னு சொல்ல முடியுமா வெளியில? ஒண்ணு ஜாதகர் சொல்ல முடியுமா? முடியாது. நான் ரகசியமா கோடிக்கணக்கான ரூபாய் வச்சிருக்கேன், ரகசியமா அணுகுண்டு வச்சிருக்கேன், ரகசியமா ஒரு உளவாளி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு யாராச்சும் வெளியே சொல்ல முடியுமா? நான் ஒரு ரா ஏஜென்ட், அவர் துரந்தர் படத்தில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நான் ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்னு வெளியே சொல்ல முடியுமா? அது 8ஆம் இடம் சார்ந்த விஷயம், சொல்ல முடியாது. 7ஆம் இடம் என்பது அந்த மாதிரியான ரகசிய விஷயங்களை தனது வாழ்க்கை துணையிடம் கூட சொல்லக்கூடாது. 8ஆம் இடம் என்பது மிகவும் மறைவான ரகசிய விஷயங்கள். அந்த ரகசிய விஷயங்களை தன்னுடைய கணவரிடம் கூட சொல்லுவதற்கான வாய்ப்பில்லை, தன்னுடைய மனைவியிடம் கூட சொல்வதற்கு வாய்ப்பில்லை. சொன்னீங்க அப்படின்னு சொன்னா ஒரு காலம் இல்லாட்டியும் இன்னொரு காலத்துல பலமான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? இல்லைன்னு தோணுதா ஐயா? இதெல்லாமே ஜோதிடம் நமக்கு வழிகாட்டுகிறது.
இப்ப நீதி சாஸ்திரம் அப்படின்னா சொல்றாங்க இல்லையா, இதை இவர்களிடம் கூறு, இதை இவர்களிடம் கூறாது, உன்னுடைய பலம் இதுவாக இருந்தால் இதையெல்லாம் செய்ய, உன்னுடைய பலம் இதுவாக இருந்தால் இதையெல்லாம் செய்யின்னுட்டு எப்படி சொல்றாங்க? பகவான் முருகனுக்கு போகருக்கு நமஸ்காரம், எப்படி சொல்றாங்க இவங்கெல்லாம்? எல்லாம் ஜாதகம் தான். ஜாதகத்தை மீறி இப்ப நான் கையை நீட்டிட்டு இருக்க பாத்தீங்களா, இந்த கையை நீட்டுறது கூட ஜாதகத்தை மீறி நீட்ட முடியாது. சரிங்களா? ஆனா இங்கே நீட்டலாமா இங்க நீட்டலாமான்னு நான் முடிவு பண்ணிக்கலாம். இங்க கேமராவுக்கு முன் நீட்டலாமா இல்ல சைடுல நீட்டலாமாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கலாம். ஆனா நீட்டுறதுக்கான அந்த தெம்பு, அந்த சக்தியை கொடுப்பது இறைவன் ஜாதகம். சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா அவ்வளவு எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது ஜாதகம், நியூமராலஜி எல்லாமே. 9ஆம் இடம் லக்னாதிபதி 9ல் இருந்தால் நல்லதா கெட்டதா? லக்னாதிபதி 9ல் இருந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். யாராவது ஒரு மாணவர் சொல்லலாமே. லக்னாதிபதி 9ல் இருந்தால் சிறப்பு சிறப்பு சிறப்பு. என்னென்ன சிறப்புகள் வரும்? பாக்கியம் கிடைக்கும். பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியத்தை ஒண்ணு தூக்கி போடுங்க, அப்புறம் வேற ஏதாவது சொல்லுங்க. அந்த பாக்கியம்னா என்ன பாக்கியம்ட்டே தெரியாம நாங்க பாக்கியம் பாக்கியம் சொல்லிட்டே இருக்கிறோம். சரிங்களா? பாக்கியத்திற்கான விளக்கமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பாக்கியம் என்றால் என்ன? பாக்கியம் என்றால் ஏதோ யோகம் அப்படின்னு சொன்னா அப்படியே கோடி கோடியா கொட்டும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரிதான் பாக்கியம் என்ற வார்த்தையும் ரொம்ப பாசிட்டிவா நாங்க வச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பாக்கியம் என்றும் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமது சஞ்சித கர்மாவில இருந்து கிடைத்த பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மாவானது வெளியில ஆகாயத்துல இருக்கக்கூடிய ஒரு, அதாவது நமக்கு மேல நம்ம சோலுக்கு, அது நம்முடைய ஆன்மா இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆன்மாவை தாங்கி இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய விஷயம். பாக்கியத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிங்க, வெளியில இருக்கக்கூடிய விஷயம். நம்ம ஜென்ம ஜென்மமாக அந்த பூச்சிப்புழு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி பல்விருகமாகி அந்த இடமும் வரும், ஃப்ளோல வரும். மனிதராய் தேவராய் முனிவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு சொல்லுவார். யாரு? மாணிக்க வாசகர். அப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்ச பின்னாடி கடைசியா மனித பிறவிக்கு வரும். அப்ப எத்தனை கர்மாக்கள் நாங்க செஞ்சிட்டு இருப்போம் பாத்தீங்களா? அத்தனை கர்மாக்களும் நமது சஞ்சித கர்மாவில இருக்கு, நிறைய மேல ஃபுல்லா இருக்கு. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெரிய ஊரளவு, ஒரு பஸ் அளவுன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு துளி அளவு தான் நாம பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாதகத்தின் மூலயமாக இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலையில ஒரு ஜாதகத்துல கொடுத்து இதெல்லாம் இவனுக்கு கழிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த பிராரப்த கர்மாவில கழிச்சிக்கலான்ட்டு வருது இல்லைங்களா? அதுல கழிச்சிக்கலாங்கிறதுல உடனே கர்மா கழித்தல் அப்படின்னு சொன்னோம்னாலே நம்ம நெகட்டிவ் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்போம். உண்மை அதுவல்ல. இந்த நன்மைகளை எல்லாம் ஜாதகம் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்த மாதிரியான தீமைகளை எல்லாம் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிராரப்த கர்மா செயல்படும். அந்த பிராரப்த கர்மா தான் நமது பாக்கியம். 9ன்னு சொன்ன உடனே சூப்பர்ன்னு சொல்லிடாதீங்க. அப்படி சூப்பரா இருந்துச்சுன்னா அடியேனுக்கு லக்னாதிபதி 9ல சூப்பரா பாக்கியம் கிடைச்சிருக்கணுமே. எல்லாருமே 888 மாணவர்கள் தானே. 130வது பாடத்துல இருந்து 141வது பாடம் வரைக்கும் அனைத்து பாடங்களிலும் நான் பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டனா கேட்கலையா? லக்னாதிபதி 9ல இருந்தா பிச்சை எடுக்கணும். எப்படிங்க பிச்சை எடுக்கணும்? கௌரவம் கொஞ்சம் இடம் கொடுக்கல, ஐயா பிச்சை போடுங்க தானம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு வரல, அதனால பவதி பிச்சாந்தேகி அப்படின்னு வணங்கி கேட்டுக்கிட்டேன். யாராச்சும் பிச்சை போட்டாங்களா? லக்னாதிபதி 9ல இருந்தா பாக்கியம் தானே கொடுத்துருக்கணும்ல. ஆளுக்கு 141 ரூபா போடுறோங்க சொன்னோம், ஒரு 500 ரூபா போட்டுக்கலாம்ல. 4 லட்சம் 5 லட்சம் வசூலா இருக்கும்ல. என்னுடைய பிஹெச்டியை ஜாலியா முடிச்சிருப்பேன்ல. இன்னைக்கு பாருங்க, போட்ட அந்த நண்பர்கள்ல இருந்து 9500 ரூபாய் எனது எம்ஏ அஸ்ட்ராலஜி எண்டிங்காக கட்டி முடிச்சிட்டேன். இன்னும் 1 வருஷம் டைம் இருக்கு. அந்த டைம் வரைக்கும் நம்ம பிஹெச்டிக்கான மிச்ச தொகையை 1 லட்சம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கிட்ட சொல்லி நான் முடிச்சுக்கிட்டேன். சரிங்களா? இது என்னுடைய ஜியாகிரபி ஹிஸ்டரி. இப்ப சொல்லுங்களேன், லக்னாதிபதி 9ல இருந்தா பாக்கியம் பொங்கி பெருகுமா? பெருகாது. குரு அம்சம் இருக்கும் ஐயா, குரு அம்சம் இருக்கும். குரு அம்சம் இருக்கு, இறையருள் இருக்கு.
குரு அம்சம் இல்ல, எனக்கு லக்னமே தனுசு. நல்லா பாருங்க, லக்னமே தனுசு, அவர் அமர்ந்த இடமும் தினுசு. சூப்பர், சூரியனுடைய இடம். ஒரு உயர்ந்த பாக்கியம் எல்லாம் வரணும்ல. ஒரு மாடி வீடாஸ் கட்டியிருக்க வேண்டாமா? ஒரு லக்ஸரி காராசி வாங்கியிருக்க மாட்டாமா? சொந்த வீட்டுக்கே ஆளை காணாம வாடகை வீட்டுல ஓடிட்டு இருக்கோம், வாடகை கட்டுறதுல எப்படி? அதெல்லாம் யோசிக்கணுங்க. ஏன்? நல்லா பாருங்க, 9ஆம் இடத்திலே லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் அவருடைய குடும்பம், அவருடைய பணம், அவர் கையில் இருக்கக்கூடிய பணத்தின் மீதான 2ங்கிறது தனஸ்தானம் தானே, அவர் கையில் இருக்கக்கூடிய தனத்தின் மீதான ஆளுமையை இழக்கிறார். அவருடைய 4ஆம் இடம், 4ஆம் இடங்கிறது அந்த சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனங்கள் இத்தியாதி சொத்து சுகங்கள் அனைத்தின் மீதான ஆளுமை அவர் இழக்கிறார். லக்னாதிபதி 9ல வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரகசியமே இருக்காது, அடியனுக்கு ரகசியம் இருக்காது. இதெல்லாம் நான் உணர்ந்த பின்னாடி தாங்க ஓப்பனா சொல்றேன். இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா, ஏதாவது ஒரு ஆசிரியர் நான் மோசமா இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லுவாரா? அப்படின்னா சொல்ல மாட்டார், ஏன்னா அவர் மறைச்சிக்குவார். ஆனால் அடியனுக்கு பாக்கிய லக்னாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்ததனால், ஆனா அதை மறைச்சி ஒன்றும் ஆக போறது இல்ல. மறைச்சா என்னுடைய 8ஆம் இடத்தை நான் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை தான் அதிகரிக்கும். அதனால அடியனிடம் ரகசியம் கிடையாது. இப்ப நாளைக்கே ஒரு 10 பேர் ஒரு லட்சம் போட்டேன், 10 லட்சம் ரூபாய் வந்துருச்சுன்னு வைங்களா, நாளைக்கே வந்துருச்சுங்க. கோவிந்த் மஞ்சு, நன்றி நன்றி, சூப்பர் பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, நன்றி. நிறைய பாயிண்ட் சொன்னேன், இப்பதான் சூப்பர் பாயிண்ட் வருது, நன்றி. நாளைக்கே 1 லட்சம் போட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பேரை போட்டு நன்றி, இவங்கெல்லாம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? இப்ப நான் என்ன ரேஞ்சில் இருக்கிறனோ அந்த ரேஞ்சை சொல்லுவேன். ஒரு நாள் யாராச்சும் நீங்க கால் பண்ணி பாருங்க, ஒரு நாள் டக்குன்னு கால் பண்ணி பாருங்க, ஐயா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நான் திடீர்னு ஒரு சேலம் எல்லாம் 2 வீலர்ல போனவங்கள, அப்ப திருச்செங்கோடு அந்த ஊருக்கு முன்னாடி இருக்கேன், பின்னாடி இருக்கேன், இத்தனை கிலோமீட்டர்ல இருக்கேன், அதெல்லாம் நான் சொல்லிதான் என் சொந்தக்காரங்க அண்ணா எங்க இருக்க, திருச்செங்கோடுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கேன், அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா பிரசன்ட்ல நான் எப்படி இருக்கிறனோ அதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் லக்னாதிபதி 9ல இருந்தா. இந்த குணாதிசயம் எல்லாம் எனக்கு வெளிப்பட்டு 100க்கு 100% இருக்கு. சரிங்களா? தவிர்க்கவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்கள்ல இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. 9ஆம் இட பாக்கியம் அப்படின்ட்டு நம்ம பாசிட்டிவான பலன்களை மட்டுமே சொல்லிட்டு இருப்போமா என்ன? பாக்கியம் அப்படின்னா அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? இன்னும் பாக்கியத்துக்கான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு மோசமான வகுப்பா? புரிஞ்சது ஐயா. இந்த வகுப்பு நல்ல வகுப்புன்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஏதோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கிற மாதிரி இருக்கா? ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. நான் இப்பதாங்க ஐயா வகுப்புல இணைஞ்சேன். ஐயா அப்படிங்களா? அப்ப நீங்க நான் கம்பி கட்டுற கதை சொல்றேன்னான்ட்டு இன்னொரு 2 நிமிஷம் கழிச்சு சொல்லலாம். ஜெகன் மோகன்ராஜ், நன்றி நன்றி. அதாவது இதுல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வகுப்புல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு வகுப்புல கூட சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் எந்த வகுப்புலையும் கலந்து கொள்வதில்லை. சரிங்களா? எனக்கு தேவையானது என்னுடைய மூல நூல்கள், ஜாதக அலங்காரம், குமாரசாமியம், இது மாதிரியான புத்தகங்களை நம்ம ஆய்வு செய்கிறோம். அதுல ஒரு பலன் கொடுத்துருப்பாங்க, அந்த பலன் ஏன் கொடுக்குறாங்க, எப்படி உருவாகுது? பலன்களின் பின்னால் ஓடுவதில்லை, பலன்களை உருவாக்கும் சூட்சுமங்களை கண்டறிவது என்னுடைய பணியாக இருக்கிறது. இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஒத்த லைன் தான். இந்த வகுப்பு நான் 10ஆம் பாவம் வரைக்கும் வந்திருந்தா கூட எனக்கு அது ஒத்த லைன் தான். சரிங்களா? அதை ஒத்த லைனை வச்சு நம்ம பலன் சொல்லிட்டே இருக்க பாருங்க. அப்படிதான். இப்ப லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு 3ஆம் பாவம், 3ஆம் பாவத்தின் மீதான, அடுத்தது 5ஆம் பாவத்தின் மீதான, 9ஆம் பாவத்தின் மீதான ஆளுமைகள் இருக்காது. ஒரு சொந்தமா தொழில் பண்றவன் வீரியம் பேசிட்டே இருக்க முடியுமா? சொல்லுங்க. சொந்தமா தொழில் பண்றவன் இஷ்டம் போல நடந்துக்க முடியுமா? சொல்லுங்க. சொந்தமா தொழில் பண்றவன் நீதி, நேர்மை, அடுத்தது நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாதுங்க. ஒரு காலம் அப்படிலாம் சொன்னோம்னா அந்த 10ஆம் இடம் வீணா போயிடும், சொந்த தொழில வீணா போயிடும். புரியுதா? இதை பார்த்த உடனே நமக்கு ஒண்ணு புரியணுங்க. பார்த்த உடனே புரிஞ்சிச்சேன்னா இந்த வகுப்பு எஸ், பார்த்த உடனே புரியலைன்னா நன்றி சேகர் ஐயா, புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வகுப்பு நோண்டு அர்த்தம். பிரவீன் சந்த் ஐயா, நன்றி. சரி, அடுத்தது நம்ம செல்லக்குட்டியான
செல்லக்குட்டி ஸ்தானம், அனைவருக்கும் பிடித்த செல்லக்குட்டி ஸ்தானம் லாபஸ்தானம். லக்னாதிபதி 11ல உட்கார்ந்துருச்சிங்க, நான் பயங்கரமான ஆளுங்க, நான் நினைச்சதையெல்லாம் சாதிச்சிருவேங்க அப்படின்றலாம் நாம சொல்லிட்டு உண்மையாலுமே அப்படிலாம் சொல்லிட்டு நாம இருப்போங்க. ஆனா பாருங்க, லக்னாதிபதி 11ல் இருந்தால் என்னென்ன பாவங்கள் பாதிப்படைகிறது? இந்நேரம் வரைக்கும் இருந்த அந்த உதாரணங்களின் மீது வச்சுட்டு யாராவது புரிஞ்ச நபர்கள் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். லக்னாதிபதி 11ல இருக்குங்க. லக்னாதிபதி 11ல இருந்தா என்ன நடக்கிறது? சுகஸ்தானம் பாதிப்பு இருக்கு. ஏன்? 6ஆம் இடம், 11க்கு 6ஆம் இடம் 4. ஐயா 11 ஓகே, அதுக்கு ரீசன் ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு ரீசன் சொன்னேன்ல. லாபம் அதிகமாக வந்துருச்சுன்னா நிறைய கொட்டம் செலுத்திட்டு சுகத்தை அதிகமாக அனுபவித்தால் அந்த சுகஸ்தானம் அந்த அந்த பொசிஷன் கெட்டு போகுது. லாபம் வந்துருச்சு, லாபத்தை எல்லாம் வீட்டாவே கட்டிட்டோம், லாபத்தை எல்லாம் நகையாவே வாங்கிட்டோம்னா என்ன எப்படிங்க ஐயா? கேட்கல, புரியல. சரி ஓகே, ஐயா என்னமோ சொன்னாங்க, நான் புரியல. யூடியூப்ல திரும்ப வரும்போது பாத்துக்கிறேன். அதாவது லக்னாதிபதி 11ல் இருந்தால் தன்னுடைய வீடு வண்டி வாகனங்கள் இதை மட்டுமே வாங்குறேன், பணம் வருது, அதை வாங்குறதா என்னுடைய லட்சியம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாருன்னா அந்த லாபத்தை இழந்து விடுவார். லாபம் வராது, லாபம் கெட்டு போயிடும். அந்த 4ஆம் இடம் வந்து சுகம் மட்டுமே அனுபவிச்சோன்னு சொன்னோம்னா அதனால பல்வேறு பிரச்சனைகள் வந்துடும். அப்ப என்ன ஆகுங்க? 10ஆம் இடம் தொழில் கெட்டு போயிடும். லாபத்தை எல்லாம் எடுத்து தொழில இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு, என்னோட லாபத்தை எல்லாம் திரும்ப தொழிலே தான் போடுவேன் அப்படின்னு சொன்னாலும் போச்சு. லாபம் வருது அப்படிங்கிறதுக்காக, லாபம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கடனை வாங்கிட்டு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் வரும்னு சொன்னா என்ன ஆகுங்க? அதுவும் போச்சு. அப்ப லாபம் வருகிறது, நிறைய லாபம் வருகிறது அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு கடன் இருக்கக்கூடாது, வண்டி வாகனங்கள் சொத்து பத்துக்கள் மட்டும்தான் வாங்குவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது, அதை திரும்பவும் தொழிலையே தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வேற என்னதான் பண்ணலாம்? இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் பண்ணலாம். நமக்கு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க கஷ்டப்பட்டு உழைப்பு பண்ணி வர்ற பணம் 10ஆம் இடத்துல இருந்து வரும். 1 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணா 1 ரூபாய் சம்பாதிச்சா அது 10ஆம் இடங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, எழுதி வச்சுக்கீங்க. இங்க எல்லா இடத்தையும் அப்ளை பண்ணலாம். 1 ரூபாய் சம்பாதிச்சு 1 ரூபாய் உங்களுக்கு வருதுன்னா அது 10ஆம் பாவம். 1 ரூபாய் சம்பாதிச்சு 1 ரூபாய் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 11ஆம் பாவம். 1 ரூபாய் சம்பாதிச்சு 50 பைசா தான் வருது அப்படின்னு சொன்னோம்னா அது 6ஆம் பாவம். புரியுதுங்களா? 1 ரூபாய் சம்பாதிச்சு எவ்வளவு வருதுன்றே தெரியல, அது அடுத்தவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது 6ஆம் பாவத்துல வேற பல 6ஆம் பாவ அதிபர் லக்னத்தோடு தொடர்பு இருந்துச்சுன்னா அது மாதிரி எல்லாம் ஆயிடும். புரியுதுங்களா? அது எவ்வளவு வரும் நமக்கே தெரியாது. நீ உழைப்பை செய், கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற கிருஷ்ண பரமாத்மாவுடைய பகவத்கீதையை படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அவங்கலாம். இப்ப இந்த 11ல லக்னாதிபதி இருந்தா சூப்பர் பலன் அப்படிங்கிறது சூப்பர் பலன் இருக்கிறது. அந்த சூப்பர் பலன்ல என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னா 4, 6, 10 இதெல்லாம் பண்ணக்கூடாது. லாபம் ஜாஸ்தியா வருது அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகளை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. லாபம் ஜாஸ்தியா வருதுன்னுட்டு சுகங்களை அதிகமாக அனுபவிக்க கூடாது. லாபம் ஜாஸ்தியா வருதுங்கிறதுக்காக தொழிலை கண்டமேனிக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. தொழிலை மேனேஜ் பண்ண முடியாம லாபமும் போயிடும், கையில் இருக்கிற பணமும் போயிடும் அப்படிங்கிறது இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். புரிஞ்சுச்சிங்களா? அடுத்தது 12ஆம் இடத்துல யாரு? லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகுதுங்க நமக்கு? ஆமாங்க. அடுத்தது இது மொத்தம் இது வந்து 11ஆம் இடம் காலி ஆகுது, 7ஆம் இடம் காலி ஆகுது, அடுத்தது இது 5ஆம் இடங்களா? 5ஆம் இடம் காலி ஆகுது. இப்ப ஒரு படுக்கை அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கும் பொழுது குழந்தை கிடைக்கிறது, மனைவியோட நம்ம படுக்கையில இருக்கோம். அதே மாதிரி பல நபர்கள் தனக்கு கிடைத்த லாபத்தை படுக்கைக்கு கீழே மறைத்து வைப்பார்கள். தாய்க்கிழவி படம் பாத்தீங்களா? தாய்க்கிழவி படத்துல தாய்க்கிழவி என்ன பண்ணுவாங்க? நான் திருட்டு வீசிட்டுலாம் பார்த்தேன், அது நான் தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, குழந்தைங்கலாம் பார்த்துட்டாங்க. கடைசி சீன் பார்த்தேன், அது முக்கியமான சீன், நமக்கு வேணுங்கிற சீன். 12 படுக்கை அந்த அம்மா
அந்த சம்பாதிச்ச வாழ்க்கையில சம்பாதிச்ச ஒட்டுமொத்த விஷயத்த படுக்கைக்கு கீழே வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் பல மந்திரிங்க, பல பெரிய நபர்கள் தன்னுடைய லாபத்தை படுக்கைக்கு கீழே வைக்கிறார்கள். படுக்கை அறைக்கு கீழே ஒரு டிரா வச்சு அதுக்குள்ளார வைக்கிறாங்க. தங்கம், வைடம், வைடூரியம் இதெல்லாம் வைக்கிறாங்க. அது நல்லதா கெட்டதான்னு தெரியாது, ஆனா வைக்கிறாங்க. வச்சோன்னு சொன்னா என்ன ஆகும்? 12ஆம் இடம் கெடும், தூக்கம் வராது, பிரச்சனையாகும். வைக்க கூடாது. தன்னுடைய நஷ்டம், தன்னுடைய செலவுகள், இதற்காக தன்னுடைய மனைவியை கொடுமை பண்ணக்கூடாது, தன்னுடைய குழந்தைகளை கொடுமை பண்ணக்கூடாது, தன்னுடைய லாபத்தை செலவு பண்ணக்கூடாது. தனது கூலியை செலவு பண்ணலாம். எப்படிங்க? ₹1 வேலை பண்ணீங்க, ₹1.5 வந்துச்சு, அந்த ₹1 செலவு பண்ணலாம். அந்த ₹1/2 இருக்கு இல்லையா, அதுதான் லாபம். இந்த லாபத்தை செலவு பண்ணக்கூடாது. லாபத்தை செலவு பண்ணக்கூடாது. லாபத்தை, அந்த செலவு அப்படிங்கிறத பையனை நம்பிதான் எனக்கு செலவு அப்படின்னு இருக்கக்கூடாது, மனைவியை நம்பிதான் அல்லது கணவனை நம்பிதான் எனக்கு செலவு அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த லக்னாதிபதி 12ல இருக்கக்கூடிய அந்த பலன் சொல்லுகிறது. இது எப்படி இருந்துச்சு? சூப்பர் அப்படின்னு சொன்னா எதனாச்சும் சொல்லலாம், இல்லாட்டி விடலாம். இந்த வகுப்புகள் நடந்து கொண்டிருப்பது எதற்காக அப்படின்னு சொன்னோம்னா, இன்று ஐயாவுடைய பெயர் மறந்துட்டேன், நாகராஜ பெருமாள் பலன் கூறும் பாவங்கள். இந்த அற்புதமான வகுப்பு சேலத்தை சேர்ந்த நாகராஜ பெருமாள் அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் நன்கொடை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வகுப்பை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். நண்பர்கள் இந்த வகுப்பு நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அவருக்கு பரிசு கொடுங்கள். அதே மாதிரி வகுப்பு எவ்வளவு நன்றாக இருந்ததோ அவ்வளவு பரிசில் கொடுத்தால் போதும். சரிங்களா? சரி, திரும்பவும் சொல்றேன், மாண்புமிகு மாணவர்கள் குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் பரிசு கொடுக்க வேண்டாம். இதை நீங்க யூடியூப் வீடியோவாக நம்ம 888 குழுவில் இருக்கக்கூடிய நபர்களே அந்த லிங்க் மூலியமா பார்ப்பீங்க. அந்த மாதிரி பார்க்கிறவர்களும் கொடுத்தாக வேண்டும். தைரியமாக இருங்கள். நீங்கள் உங்களுடைய ஆசிரியருக்கு எந்த பணமும் செலுத்தவில்லை. ஒரு சின்ன விஷயம், இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வீடியோ 141வது பாடத்துல கொஞ்சம் கடுமையாக பேசியிருந்தேன். லைக் கூட பண்ணாத நபர்களுக்கு உரைக்கட்டுமேனுட்டு. அதை வந்து பாத்தீங்கன்னா சில நண்பர்கள் அதை பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மனம் இல்லை, அதனால்தான் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையாக இருந்தார்கள். அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். அதை பார்த்து விட்டு நீ என்ன அவனுக்கு புரோக்கரா அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார். கொடுக்க மனம் இல்லாதவர்கள் எப்படி ஒரு ₹140 கூட அவங்ககிட்ட இல்லாம போக மாட்டேன். அவருக்கு மனசு ஆறுல, பாவம், அவருக்கு ஏமா உடம்பே சரியில்லாம போய் மாட்டிருக்குது. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். சரிங்களா? அவர் வந்து அவருடைய உணர்வுகளை கொட்டினாரு. இன்னொரு அம்மா ஒருத்தர் அவங்களுடைய உணர்வுகளை கொட்டினாங்க. இன்னும் 3-4 நபர்கள் இது வரைக்கும் அந்த உணர்வுகளை கொட்டியிருக்காங்க. நல்லது, நன்றி. ஆனா பாருங்க, அந்த நபர்களை தொடர்பு கொண்டு நமது குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீ என்ன அவனுக்கு புரோக்கரா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அது என்ன ஜென்மம் என்று தெரியவில்லை. அவர்களை எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுன்னு தெரியவில்லை. மன்னிக்கணும் நண்பரே, என்னுடைய மாணவர்கள் யாரும் எனக்கு புரோக்கர் இல்லை, புரோக்கர் கிடையாது. என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள், வாழ வைக்கும் தெய்வங்கள். நான் ஒரு ஆசிரியர் ஆகணும்னா மாணவர்கள் இல்லாம நானே தனியா நின்றுட்டு நானும் ரவுடிதான்ட்டு வடிவேல் போறாரு அப்படியா போயிட்டு இருக்க முடியும்? மாநகரம் படத்துல போற மாதிரி. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாய் பிறக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாய் பிறக்கிறார். ஒரு மாணவர், நான் பேசுறதை இங்க 20 பேர் நீங்க கேட்கறீங்க, யூடியூப்ல கேட்கறீங்க, நீங்க லைக் பண்றீங்க, நீங்க கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆசிரியர் உருவாக்கிறார். அப்ப ஒரு ஆசிரியரை உருவாக்கிய அன்புக்குரிய மரியாதைக்குரிய அற்புதமான நபர்கள், அவர்களை போய் ஏங்க நீங்க புரோக்கரா அப்படின்ட்டு கேட்டு அவங்க மனசை புண்படுத்துறீங்க. இதுல என்னன்னு சொல்லும்போது புரோக்கரான்னு கேட்ட உடனே நீ என்ன ஏதோ இதுவா அப்படின்னு சொல்லி அவங்களும் திருப்பி கேட்டிருக்காங்க. பாவம், புரோக்கரான்னு கேட்டுட்டு அந்த நண்பரை அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. இவங்க அனுப்புன அந்த பதில் மெசேஜ் ஒரு டிக்கோட 2-3 நாளா நிக்குதான். இதுல என்ன பாவம் செய்து விட்டார்கள்? அடியேன் வந்து ஜோதிடத்தை கற்றுக் கொடுப்பது ஒரு பாவ செயலா என்னன்னு தெரியல. ஏன் அந்த 1000 நபர்கள்ல பல நபர்கள் பல கோணத்தில் இருக்கலாம். சரியா? அதனால நண்பரே, நீங்க இந்த பாடத்தை கேட்டீங்க, இவ்வளவு நேரம் 1 மணி நேரமெல்லாம் தெளிவா நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு காலம் நீங்க கேட்டீங்கன்னா புரோக்கரா அப்படின்னு சொல்லாதீங்க. நான் புரோக்கராக செயல்படுகிறேன். உடனே எனக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. உடனே வகுப்பு
ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வகுப்புன்னு சொன்னதையெல்லாம் என்ன பண்ணிட்டேன், முன்னாடியே நான் புரோக்கரா இருக்கேன். எனது மாணவர்களுக்கு பணம் கொண்டு சேர்ப்பதற்கு நான் புரோக்கராக இருக்கிறேன். புரோக்கராக இருப்பதற்கு பெருமைப்படுகிறேன். சரி, இப்ப லக்னாதிபர் 12 பாவங்கள் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம். 12 பாவ அதிபர்கள் லக்னத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? 12 பாவ அதிபர்கள் லக்னத்துல இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த பாடத்தை நாம பார்க்கலாம். சரி, இன்னைக்கே இதை பாத்திர முடியுமா அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் சிரமம். மணி நம்ம திட்டமிட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த வகுப்பை அடுத்த வகுப்புல கொடுத்துடலாமா அப்படின்னு சொன்னோம்னா கண்டென்ட் விட்டுரும். அதனால இதை கொஞ்சம் சுருக்கமாக இதை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்புல எடுத்துக்கலாமா, இந்த வகுப்புலயே இன்னொரு 1/2 மணி நேரம் ஆனாலும் பண்ணிடலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடக்கூடிய டைம் 7:30 மணில இருக்கும். இது அன்டைம்ல வகுப்பு. நீங்க ஆதரவு கொடுத்தால் வகுப்பு தொடரும், இல்லாட்டி வகுப்பு நிறுத்திடலாம். என்ன பண்ணலாம்? பாத்திரலாமா? ஓகே, அமிர்தா வர்ஷினி அம்மா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றாங்க. உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தயவு செய்து நீங்க வேலையை பார்க்கலாம். 2 பேர் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். மிச்ச நபர்கள் 3 பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்களா? மிச்ச நபர்கள்லாம் என்ன பண்றாங்க தெரியலையே. அதாவது நீங்களாம் ஒரு ஆசிரியருக்கு ரேவதி ஓகே சொல்லியிருக்கீங்க, நன்றி. ஒரு ஆசிரியருக்கு என்ன அப்படின்னு சொல்லியும் ஜெகன் ஓகே சொல்லியிருக்கீங்க, 5-6 பேரு. திரும்பவும் சொல்றேன், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, யாருமே தூங்கல, வகுப்பை பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வேணும். அதுக்காக தான். சரி ஐயா, பாக்குறாம ஐயா, தூங்கலாம் இல்லைங்க ஐயா, பார்த்துக்கிட்டு ஐயா இருக்கும். ஆனா ஓவரா திட்டுறானே, ஓவரா பேசுறானே பார்க்காதீங்க, அது ஒரு உணர்வு. நன்றி. சரி, இப்ப 12 பாவக அதிபர்கள் லக்னத்தில் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, லக்னாதிபதியே லக்னத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? இப்ப நாம பார்த்தது அந்த கிரகத்தை வச்சுதானே பார்த்தோம். அந்த கிரகத்தை வச்சுதான் பார்த்தோம். இப்ப நாம அதே தான் பார்க்க போறோம், ஆனா லக்னத்தையும் வச்சுட்டு பார்க்க போறோம். இப்ப நமக்கு ஒரு குறிப்பிட்ட செயல் செய்தால் எப்படிங்க, நல்லா கவனிக்கணும், நீங்க நோட் பண்ணிக்கங்க. குறிப்பிட்ட ஒரு செயல் செய்தால் அந்த செயல் 1ஆம் அதிபதி 2ல இருந்தா ஜாதகர் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி போயிடாரு, பணம் கிடைச்சிருது. அப்ப ஜாதகர் எதன் மீதெல்லாம் ஆதிக்கத்தை இழக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அது லக்னாதிபதி அமர்ந்த இடத்தை வைத்து பார்ப்பது. இது வேற ஒரு அதிபர், வேற ஒரு கிரகம் இங்க உட்காருது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் மாற்றமான விஷயத்தை கொடுக்கும். நுண்ணிய மாற்றம் தான். நீங்க இந்த பக்கமும் பலன் சொல்லலாம், அந்த பக்கமும் பலன் சொல்லலாம், 2மே பலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான பலன்கள் இருக்கும். அந்த அளவுல நாம இப்ப இது கிரகம்ங்கிறத கிரகண்ட வச்சுக்கலாம். சரிங்களா? லக்னாதிபர் லக்னத்திலேயே அமர்ந்தால் நல்லதுதான் வரும், தன்னுடைய ஆதிக்கம் போல நல்லா இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுல நமக்கு 6ஆம் இடம், அது 6ஆம் இடம் கிடையாது, 5ஆம் இடம். சரிங்களா? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் பாதிக்கும் அப்படின்னு நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே சேம் பலன் இங்கேயே வந்துடும், அது எந்த சிக்கலும் கிடையாது. சரிங்களா? இப்ப இதை நம்ம எப்படி கொடுக்கறது? இங்க லக்னம் போடணும், கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகம் அப்படிங்கிறது லக்னம் போடணும். இப்ப போறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி கொண்டு வருது? இதை நான் ஐடியா பண்ணாம விட்டுனே. நம்ம சொன்னாலே புரிஞ்சிக்க முடியுமா? சரி, இந்த கிரகம் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு பாவகம் வச்சுக்கலாம். இத ஒரு பாவகம் நாங்க வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இங்க லக்னம் இருக்குன்னு வைங்களேன், இங்க லக்னம் இருக்கு. இப்படி கூட வச்சுக்க வேண்டாம், அது புரியணும், எல்லாருக்கும் புரியணும். ஃபர்ஸ்ட் பாட நடத்துற எனக்கு புரியணும் இல்லையா? சரி, இதுதான் லக்னங்க, இதுதான் லக்னம். லக்னம் 2ஆம் அதிபர் லக்னத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. 2ஆம் அதிபர் லக்னத்துக்கு வந்துட்டார். இப்ப 12 பாவக அதிபர்கள் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப லக்னாதிபர் 2 எல்லா பாவத்துக்கு ஜம்ப் பண்ணாரு இல்லையா, அது மாதிரி 12 பாவ அதிபர்கள் லக்னத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்தாலே என்ன நடக்குதுங்க? 2ஆம் இடத்துக்கு 12க்கு வருதா, 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வருதா. இப்ப 6, 8, 12ல
நமக்கு ஒரு வேலை பண்ணாது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்த்துட்டோம். அதை மைண்ட்ல வச்சுக்கிங்க. அதை அப்படியே இங்கேயும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுல வந்து அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நாங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பலன் வந்துரும். கூட இதை பாருங்க, அந்த ரெண்டாம் அதிபர் 12க்கு வந்தாருன்னா ஒரு பலன் மட்டும்தான் சொல்றேன். அந்த 2 அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம் இப்படிதான் சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு 12ல வர்றதுனால ஜாதகர் தனக்காக பேசிக்கொள்பவர். 2ஆம் அதிபர் லக்னத்தில் இருக்கிற நபர் யாராச்சும் இருக்குமா? அவங்கெல்லாம் பாருங்க, நான் நல்லவங்க, நான் நல்லா பண்ணுவேங்க, என்னால முடியுங்க, நான் நல்லா அப்படி பண்ண மாட்டேங்க, நான் யாரு தெரியுமாங்க, நான் அங்க போறேங்க, நான் இங்க வர்றேங்க பேசும்போது நான் என்றதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார். அவரால் அப்படி சொல்லாம பேசவே முடியாது. அப்படி சொல்லாம அவர் பேசுறாருன்னா ரொம்ப மோசமான வாழ்க்கையில் இருக்காருன்னு அர்த்தம். அவரால் முன்னேறவே முடியாது. அப்ப 2ஆம் அதிபர் லக்னத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா நான் என்ற அந்த முன்னிலைப்படுத்துதல் இருக்கணும். இருந்தாதான் அவர் நல்லா இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஜாதகர்களுக்கு சொல்லணும். யாராவது இந்த மாதிரியான நபர்கள் இருந்தால் உடனடியாக எஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுடைய குணாசி சொல்லுங்க. எல்லாம் ஒரு ஆய்வுல தாங்க இருக்கும், நாம மட்டும் என்னங்க. சரிங்களா? இப்ப 3ஆம் அதிபருங்க, 3ஆம் அதிபர் அங்க இருக்கார். இதுதான் லக்னம். இதை நம்ம ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் லக்னங்கிறத பிக்ஸ் பண்ணிடலாம். லக்னத்துல கிரகம் இருந்தால்தான் இதெல்லாம். இருக்கிறவங்கள லக்னத்துல யாருக்காச்சும் கிரகம் இருக்கா? எனக்கு இருக்கு. வேற யாருக்காச்சும் இருக்கா? யாருக்கு இல்லையா இருக்குது? யாருக்கு இல்லையா நம்ம வாடிக்கையாளரை பார்த்தாதான் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப 3ஆம் அதிபர் லக்னத்துல இருந்தால் 4ஆம் அதிபர் லக்னத்துல இருந்தால் சொல்றதுக்கு பதிலா யாருக்கிட்டயாச்சும் அந்த லக்னத்துல இருந்தா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பலனை சொன்னாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? அதுக்காக தான் நான் சொன்னேன். அதனால லக்னத்துல இங்க இருக்கிற நம்ம 15 பேருமே யாருக்குமே லக்னத்துல கிரகம் இல்லையா? நம்ம வீட்டுல யாருக்கும். ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு லக்னத்துல எந்த அதிபர் இருக்காருங்க ஐயா? இருங்க ஒரு விஷயம் இருங்க. இப்ப 6 இருக்காரு, 7 இருக்காரு, அப்புறம் யாரா இருக்காங்க? 4 இருக்காருன்னு வச்சுக்கலாமா? 6 யாருங்க? 6 இன்னொரு காரகத்துவம் என்ன? இன்னொரு பாவம் 11ங்களா? 7 யாருங்க? அவருடைய இன்னொரு காரகத்துவம் என்ன? 10. அப்ப உங்களுடைய லக்னத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. இங்க இப்ப பாருங்க, இங்க நாங்க எத்தனை போட்டிருக்கோம்? 1ஆம் அதிபதி 1ல இருக்காரு. அப்ப 6 பேர் இருக்காங்க. உங்க லக்னத்துல 6 விதமான பலன்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது சூப்பரான உதாரணம். இந்த 3 கிரகம் இருந்துச்சுங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை வச்சே இதை சூப்பரா பண்ணிடலாம். அப்ப 1ஆம் அதிபர் 1லயே இருக்காருன்னா ஜாதகர் தன்னை பற்றி பிரதானமாக பேசிக்கொள்பவர், தன்னுடைய வளர்ச்சியை பற்றி பேசிக்கொள்பவர். எதா இருந்தாலும் உங்களுக்கு புரியும். உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி யாரு ஒரு சயின்டிஸ்ட் பேசிட்டு இருந்தா கூட ஒரு 5 நிமிஷம் கூட போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமாவா இல்லையா? புரியும். 1 சரியா போச்சுங்களா? அப்ப அந்த 1 வந்து தூக்கிடலாமா? இந்த 1 வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, 4ஆம் அதிபர் லக்னத்துல, அப்படிதானே? 4ஆம் அதிபர் லக்னத்துல இருக்காரு. ஆனா 4ஆம் இடத்துல இருந்து 10ல இருக்காரு. 4ஆம் இடத்துல இருந்து 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 1 4ஆம் இடத்துல இருந்து 10ல இருக்காரு. நீங்க உங்களுடைய வீட்டை மையமா வச்சு தொழில் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஆச்சுங்களா? இப்ப இந்த பலன் என்ன நமக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்து 6ஆம் அதிபர் லக்னத்துல இருக்காரு. 6ஆம் அதிபர் லக்னத்துல இருந்தா என்ன நடக்குங்க? எந்த முயற்சி எது பண்ணாலும் கூட லோன் போட்டு வாங்கிடலாமா, இஎம்ஐ கட்டிடலாமா, சீட்டு போட்டுடலாமா, இது மாதிரி வந்து சீட்டு போட்டு முதல்ல எடுத்துட்டு நம்ம கடன் கட்டுற மாதிரி கட்டிக்கலாமா, இது மாதிரியான ஐடியாவே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். வாங்காம இருக்கிறது நல்லதுங்க. ஆனா அந்த எண்ணங்கள் வந்து பேசிட்டே இருப்பீங்க நீங்க. உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆள் அதான் சார், உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தா தான் கடன் வாங்க முடியும்.
உங்க நல்ல கிரகம் போறது இல்லைங்க ஐயா. ஐயா ஆமாங்க ஐயா. அதான் சொல்றேன், வேற நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போக விட மாட்டாங்க. ஆமாங்க. இந்த ஒண்ணு மட்டுமே இருந்தா 6ஆம் அதிபர் மட்டும்தான் அங்க லக்னம், அந்த தொடர்பு வேறு தொடர்பெல்லாம் இல்லாம 6ஆம் அதிபர் தொடர்பு மட்டும்தான் சொன்னிச்சுன்னா என்ன ஆகும்? போயிடும். கடன் வாங்கிட்டு இருக்கீங்க ஐயா. ஆமா, 6 11 கூடியவர் தானே உங்களுக்கு. ஆமாங்க ஐயா. 6ஆம் அதிபராக கடன் பண்ணிடலான்ட்டு நீங்க பேசினாலும் 11ஆம் அதிபராக தன்னுடைய லாபமெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ணல. சரி, 6ஆம் அதிபர் தனக்கு 8ல இருக்காரு, அதனால அப்படி வந்துருச்சு. அடுத்து பாருங்க, 7ஆம் அதிபர் சமசப்தம பார்வையில உங்க லக்னத்துல வந்து உட்கார்ந்துட்டார், அப்படிதானே? ஆமாங்க ஐயா. அப்ப உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கிடைக்கும், மனைவியினால் ஆதரவு கிடைக்கும், வெளியில கூட்டாளிகள் மூலமாக ஆதரவு கிடைக்கும், வெளியில உங்களுக்கு தேவையான தகவல்களை எந்த நொடியிலும் தருவதற்கு நபர்கள் தயாராக இருப்பார்கள். உங்களுக்கு வெளியில எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாங்க ஐயா. வெளியில எந்த பிரச்சனையும் எல்லாமே எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு 7ஆம் அதிபர் லக்னத்துல இருக்கிறது காரணமா இருக்கு. ஏன்னா 7ஆம் அதிபர் தனக்கு 7ஆம் இடத்துல வந்திருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி 10 தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி தனக்கு 4ல இருக்கிறார், சுகமாக இருக்கிறார். அப்ப நீங்க என்னத்த தொழில் பண்ணாலும் அதுல ஆடி அசைஞ்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து மண்ணு தூக்கி ஒரு என்ன சொல்றது, மலைய பேத்து எடுத்துதான் ஒரு வேலை பண்ணுங்கிற மாதிரியான வேலை நீங்க பண்ண மாட்டீங்க. நல்ல சுகமான வேலை பண்ணுவீங்க. என்ன வேலை பண்றீங்க? நான் கையில இருந்த ஐயா, இப்ப கோவில் புத்தகையா இருக்குங்க ஐயா. அப்ப ரொம்ப கடுமையான வேலையில இருந்து படிப்படியாக சுகமான வேலைக்கு மாறி போயிட்டு இருக்கீங்க. நாளைக்கு கோவில் பூசாரிக்கு கூட நாளைக்கு பாருங்க, அபிஷேகம் பண்றதுக்கு கூட ஒரு ஆள் அடியாள வச்சுட்டு நீங்க உட்கார்ந்துட்டு விபூதி கொடுத்துட்டு அருள்வாக்கு சித்தரா மாறிடலாமான்னு யோசிப்பீங்க. சரி, நான் நடந்த சந்தோஷம் தாங்க ஐயா. அதாங்க, நம்ம எண்ணங்கள் அப்படி இருக்கு, அதுக்கான முயற்சிகள் நீங்க ஈடுபடணும். ஏன்னா 10ஆம் அதிபர் தனக்கு 4ல சுகமா இருக்கு. 10ஆம் அதிபர் தனக்கு 4லங்கிறதுனால 10ஆம் அதிபர் 4ல இருந்தா என்ன, 10ஆம் அதிபர் தொழில கொடுப்பாரு, தனக்கு 4ல இருக்கிறதுனால அவர் சுகமான தொழில கொடுப்பாரு. அந்த இடம் நமக்கு லக்னமா வர்றதுனால உங்களுக்கு அதை கொடுப்பாரு. சரிங்களா? அடுத்து 11ஆம் அதிபர் எங்க இருக்காரு? அதே லக்னத்துல இருக்காரு, தனக்கு 3ல இருக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லாபம் ஏற்படுகிறது இல்லையா? உங்களுடைய லாபத்தை, உங்களுக்கு ஒரு லாபம் வந்துருச்சுன்னா அதையே பெரிய பலமாக்கி திரும்ப 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 அதே மாதிரியான முறைகளிலே அந்த லாபத்தை அடைவதற்கான யுக்தியை அறிந்தவர் நீங்க. அவ்வளவுதாங்க. ஏன்னா ஜோதிடம் என்பது 100% உண்மை. சரிங்களா? ஜோதிடம் என்பது 100% உண்மைங்கிறதுனால நான் சொல்ற அத்தனை விஷயமும் 100% உண்மையா இருக்கு. ஜோதிடம் பொய் எத்தனை பர்சன்ட் பொய்யோ அத்தனை பர்சன்ட் இது வராது. இன்றைய இந்த பாடத்துல இருக்கக்கூடிய அனைத்துக்கும் விதிகள் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இதுல விதிவிலக்குக்கு இடமே கிடையாது. விதிவிலக்குக்கு இடமே கிடையாது. விதிவிலக்கே கிடையாது. ஒரு சிலருக்கு கம்மியா நடக்கிற மாதிரி தோணிருக்கலாம், ஒரு சிலருக்கு எச்சா நடக்கிற மாதிரி தோணிருக்கலாம். அது எப்படின்னு சொன்னோம்னா, ஒரே பாவத்தின் மீது பல்வேறு கிரகங்கள் ஆளுமை செலுத்தும் பொழுது, அந்தந்த கிரகங்களுடைய திசா புத்திகள் நடக்கும் பொழுது அந்த பலன்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். காலம் இன்னைக்கு நாம ஒரு 20-30 வயசுல இருப்போம், இப்ப நடக்காம இருக்கும், ஆனா 50-60 வயசுல கண்டிப்பா நடந்துரும். இப்ப நம்ம ஒரு 50-60 வயசுல இருப்போம், இப்ப நடக்கல, ஆனா சின்ன வயசுல அது நடந்துட்டு போயிடுச்சு. அது திசா புத்தியினுடைய பலத்தின் காரணமாக அப்படியாயிடும். ஆனால் இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு நபரும் அவருடைய வாழ்க்கையில் நிச்சயம் அடைந்தே தீர்வார் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த அளவிலே இன்றைய இந்த நன்கொடை வகுப்பினை இறுதி செய்கிறேன். இன்றைய பாடத்தலைப்பு பலன் கூறும் பாவகங்கள். உதவி பெறும் மாணவர் நாகராஜ பெருமான், சேலம். ஐயா நாகராஜ பெருமாள் இருக்கீங்களா? நாகராஜ பெருமாள் இருக்கீங்களா? அன்பு கூர்ந்து பேச வரவும். உங்களுக்காகத்தான் பாடம் நடந்து கொண்டிருக்கிறது, நீங்க பேசணும். நீங்களே இல்லையா? கொஞ்சம் கஷ்டம். இது மாதிரி அடுத்த வகுப்புகள்ல மாணவர் ரெஸ்பான்ஸ் பண்ணாம போகாதீங்க. மாணவரே, நாகராஜ பெருமாள் சேலம் ஐயா, உங்களுக்காகத்தான் இந்த வகுப்பு 1.5 மணி நேரம் போயிட்டு இருக்கு. நீங்களே இந்த வகுப்புக்கு வரவில்லை அப்படின்னு சொன்னோம்னா நாம என்னத்தை பண்றது? சரிங்களா? என்னத்தை பண்றது? 858 குழுவில் அடியனுக்கு கிடைத்த அந்த ரெஸ்பான்ஸை உங்களுக்காக சம்பாதித்து கொடுக்கறதுக்காக நாம பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துலயும் நீங்க கொடுக்குறீங்களா? நீங்க உள்ள வந்தீங்க, வந்துட்டு அந்த பொறுமையின்மை காரணமாக திரும்பவும் வெளியேறி விட்டீர்கள்னு நினைக்கிறேன். நல்லது நண்பர்களே, இன்றைய பாடத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இங்க சொல்லலாம். 858 குழு ஓப்பன் ஆகும், அங்கேயும் சொல்லலாம். அதே மாதிரி யூடியூப் இன்னைக்கே அப்லோட் பண்ணிடுறேன். அந்த யூடியூப் பக்கத்துலயும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொல்லலாம். வேற ஏதாவது கருத்துக்கள்? நல்லா புரியும், நல்லா சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. இந்த வகுப்புல ஏற்கனவே பார்த்திருக்கமா? இல்லைங்க ஐயா.
ஐயா சிறப்பு ஐயா. இந்த வகுப்புக்கு வாரி நன்கொடை வாரி வாரி வழங்கும்படி இருக்கிறதா? இல்ல ஐயா, கண்டிப்பா இது எவ்வளவு எங்களால முடிஞ்சது கொடுக்குறேங்க ஐயா. சரி, நல்லது நண்பர்களே. ஆசிரியருக்கு தரதற்கான வாய்ப்பு இல்லாத நபர்கள் என்னுடைய மாணவர்களுக்காவது தந்து உதவ வேண்டும். அதாவது இங்க இருக்கிற நபர்களுக்கு மற்றும் மாண்புமிகு மாணவர்களுக்கு சொல்றதா எடுத்துக்காதீங்க. இது யூடியூப்ல இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, இந்த குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்களும் பார்ப்பீர்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது விஷயம்தான். ஆசிரியருக்கு உதவாட்டியும் பரவாயில்லை, சக மாணவர்கள் உங்களை போல ரெஸ்பான்ஸ் பண்ணாத நபர் தான் அவரும். எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம். உங்களை மாதிரியே இனம் இனத்தோடு சேரும் தானே. உங்களை மாதிரியே உங்களுடைய நேர்கோட்டிலே இருக்கக்கூடிய உதவி பெறக்கூடிய ஒரு அன்பு கூர்ந்த ஒரு நண்பர் தான் அவரு. நீங்க இவ்வளவு பெரிய ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ரகசியத்துக்கு உங்களுடைய விலை ₹1 இருந்தாலும் கூட சரி, அதை செலுத்துங்கள். மகிழ்ச்சியோடு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரிங்களா? நல்லது நண்பர்களே, இனிய இரவு பொழுதாக இந்த பொழுது அமையட்டும். அதே மாதிரி வரக்கூடிய அடுத்தடுத்த வகுப்புகள் எல்லாமே இது மாதிரி புதிய வகுப்புகளா அல்லது ஏற்கனவே இருக்கிற வகுப்புகளையே திரும்பவும் அரைத்து அரைத்து அப்படியே மெருகேற்றலாமா அப்படிங்கிறதையெல்லாம் திரும்ப குழுவில் நாமெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு அடுத்த வகுப்புக்கான தலைப்பு தேர்ந்தெடுக்கலாம். தகவலுக்காக 7 நபர்கள் இதுவரைக்கும் அந்த கட்டணத்தை பெறுவதற்கு, அதாவது இந்த சலுகையை கொடுப்பதற்கு பண்ணலான் இருக்கேன். அதில் ஒருத்தர் வந்து பணம் சம்பாதிப்பதற்கான வழின்ட்டுலாம் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. சிறப்பு என்னுடைய மாணவர்கள் வந்து பணம் சம்பாதிப்புக்கான வழியாக குருநாதரை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றதும் கொஞ்சம் ஆனந்தம் அளிக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. சிரிப்பதா அழுவதான்ட்டே தெரியல. சரி இருக்கட்டும். அவருடைய மைண்ட் செட்ல இந்த பாடங்கள், நம்மளுடைய உழைப்பு இதெல்லாமே ஒரு பணம் சம்பாதிப்புக்கான வழி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் பதிந்திருக்கிறார். நிச்சயமாக அவருடைய வகுப்பை மிக பிரம்மாண்டமாக அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வகுப்பாக நடத்தி காட்டலாம் அப்படின்ட்டு இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. நன்றி ஐயா.